ஏய் நீ காலைல மேக்ஸ் கிளாஸ் ரெக்கார்ட் போடலையா? சொன்னியா சொல்லலையா சார்ட்ட நீ? சீராமா ஐயோ சார் இப்பதான் சார் ஞாபகம் வருது. ஒருத்தருக்கு இல்ல 60 பேருக்கு மறந்துட்டீங்க, அவனும் மறந்துட்டான். என்ன பண்றது சொல்லு. இப்படிலாம் இருந்தா இல்ல சார், நீங்க வீடியோல ரெக்கார்டிங்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க சார். உங்களுக்கு கிடையாது, அடுத்த பேட்ச் பசங்களுக்கு போகும்ல. இன்னும் உங்களுக்கு கேட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? லீவ் போட்டு சார் ரெக்கார்டிங் சார் அப்படின்னு மனசாட்சி இல்லாம ஏதோ நாங்களாம் வேலை இல்லாத மாதிரியும் நீங்களாம் பயங்கர பிஸியா இருக்க மாதிரியும் நீங்க லீவ் போட்டு எங்ககிட்ட வந்து ரெக்கார்டிங் கேட்க முடியாது. அதனால உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டேன். சரி, ஓகே. So we'll start with counter attack today. So we'll finish it fast because 10 daysல மொத்தமா முடிக்கணும். 60 மார்க் டப்பு முடிக்கணும். So பயங்கர ஸ்பீடா இருக்கும். Be careful and make sure you are not missing any topic and you are having your presence here should be there 100%. Okay, பாத்துக்கோங்க. Now கான்ட்ராக்ட்ல மொத்தம் ஆக்சுவலி ஜெனரல் கான்ட்ராக்ட் இருக்குது, ஸ்பெஷல் கான்ட்ராக்ட் இருக்குது. ஆனா உங்களுக்கு என்ன கான்ட்ராக்ட் மட்டும் தான் அப்ளிகபிள்? ஜெனரல் கான்ட்ராக்ட் மட்டும் தான் அப்ளிகபிள். 1 to 75 மட்டும் தான் உங்களுக்கு அப்ளிகபிள். ஸ்பெஷல் கான்ட்ராக்ட் உங்களுக்கு இப்போதைக்கு தேவையில்லை, அது வந்து நீங்க இன்டர்ல படிச்சுப்பீங்க. ஆனா ஸ்பெஷல் கான்ட்ராக்ட்னா சும்மா அப்பப்போ லைட்டா வந்துட்டு போகும், அந்த கண்டிஜென்ட் கான்ட்ராக்ட் மாதிரி ஒரு விஷயம் மட்டும் வந்துட்டு போகும். பட் ஆனா ஃபுல்லா நீங்க அதை படிக்க தேவையில்லை, அதெல்லாம் உங்களுக்கு இன்டர்ல இருக்கும். ஸோ ஒரு காலத்துல கான்ட்ராக்ட்ல தான் சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட் வந்துச்சு, பார்ட்னர்ஷிப் ஆக்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் 1930ல சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட் வந்துட்டு செப்பரேட்டா ஒரு ஆக்டா மாத்திட்டாங்க. கான்ட்ராக்ட்ல 76 to 123 ஒரு செக்ஷன் தான் இருந்துச்சு, அது இப்போ செப்பரேட்டான ஆக்டா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 239ல இருந்து 266 இருந்துச்சு, அதையும் 1932ல செப்பரேட் ஆக்டா மாத்திட்டாங்க. ஸோ இப்போ அதுவும் கான்ட்ராக்டா இல்ல. ஸோ கான்ட்ராக்ட்ல பாத்தீங்கன்னா மொத்தம் கிட்டத்தட்ட 266 செக்ஷன் இருந்துச்சு ஒரு காலத்துல, ஓகேயா? ஆனா இப்போ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ லாஸ்ட் செக்ஷன் ஆஃப் த கான்ட்ராக்ட் ஒன்லி 238, ஏன்னா 239ல இருந்து பார்ட்னர்ஷிப்பா போயிடுச்சு. இதெல்லாம் இன்ட்ரோடக்ஷன், இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ கான்ட்ராக்ட்ல ஃபர்ஸ்ட் என்ன? ப்ரப்போசல்னா என்ன? வாட் இஸ் ப்ரப்போசல்? A person signifies to another his willingness to do something or abstaining from doing something. Okay, so அவன் சிக்னிஃபை பண்றான், யார் சொல்றானோ அவன் சிக்னிஃபை பண்றான். அதை சிக்னிஃபை பண்ணும்போது அதை என்ன சொல்லுவோம்? ப்ரப்போசல்னு சொல்லுவோம், இல்லைன்னா ஆஃபர்னு சொல்லுவோம். கரெக்டா? ஸோ ப்ரப்போசல் is equal to offer. So he has signifies his willingness to do something or abstaining from doing something. வெறும் இதை மட்டும் சொல்லிட்டா போதுமானா அப்படி கிடையாது. With a view to obtain an assent, அதுலனா ஒரு நியூஸ் மாதிரி போயிடுவாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ராம் வாண்ட்ஸ் டு மேரி சீதா அப்படின்னு லக்ஷ்மணன் போய் சீதா கிட்ட சொன்னா, there is no offer here. ஓகே, ராம் வாண்ட்ஸ் டு மேரி யூ, will you marry him அப்படின்னு கேட்கும்போது அங்க ஆஃபர் வருது. ஓகே, சும்மா ஒரு நியூஸ் மாதிரி சொல்லிட்டா with the view to get the assent, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். either for doing something or not doing something, அது ரெண்டுமே இருக்கலாம். சரியா? தென் ஸோ இங்க ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்னு எக்ஸ்பிரஷன் ஆஃப் வில்லிங்னஸ், நான் எனக்கு இதை பண்ண போறேன், அது மாதிரி உன்னோட எக்ஸ்பிரஷன் ஆஃப் வில்லிங்னஸ், பிளஸ் அவங்க கிட்ட இருந்து வர ஒப்புதல். புரிஞ்சுதா? சோ இங்க ரெண்டு விஷயம் இருக்குது. அந்த ஒப்புதல் அவங்க கிட்ட இருந்து வருது இல்ல, அதுல நீ ரெண்டா சொல்லலாம். ஒன்னு செய்யன்னு சொல்லலாம், இல்லைன்னா செய்யாதன்னு சொல்லலாம். பாசிட்டிவாவும் இருக்கலாம், நெகட்டிவாவும் இருக்கலாம். ஏய் நீ அவங்க கூட பேசக்கூடாது ஓகேவா அப்படின்னு நீ கேட்கற அவன் ஃப்ரெண்டு கிட்ட. இப்போ உனக்கு இன்னொருத்தனுக்கு சண்டை, ஒரு காமன் ஃப்ரெண்ட் இருக்கு, அவன்கிட்ட போய் நீ என்ன சொல்லுவ? அவன்கிட்ட நீ பேசக்கூடாது ஓகேவா, நானும் நீயும் ஒரு செட்டு ஓகே தானே, அவங்க கூட பேசாத. நோ, இப்ப அவன் என்ன சொல்றான்? சரிடா நான் பேச மாட்டேன்னு சொல்றான்ல, அவன் பேச்சு காவு விடுன்னு சொல்றான்ல, அதுதான் இங்க. சோ அவன் வந்து நெகட்டிவா ஒரு விஷயத்த நீ சொல்லி அதை ஒத்துக்க வைக்கிற. அப்ஸ்டெய்னிங் ஃப்ரம் டூயிங் சம்திங். சோ டு டூவும் இருக்கலாம், ஆர் அப்ஸ்டெய்னிங் ஃப்ரம் டூவும் இருக்கலாம். ஓகே, நோ விஷயம். ப்ராமிஸ்னா என்ன? இப்ப நம்ம எவன்கிட்ட சொன்னோமோ அவன் நம்ம சொன்னதை ஒத்துக்கிட்டானா அது ப்ராமிஸ். So when the person to whom the proposal has been made signifies his assent either to do something or not to do something, then it is accepted, then it becomes promise. So offer then acceptance is equal to promise. Understood? Then what is an agreement? When an offer is accepted and there is a consideration involved, then it becomes agreement. So offer plus acceptance is equal to promise.
Promise plus consideration is equal to agreement. Now, what is consideration? Consideration is at the desire of the promisor, at the desire of the promisor, promisee or any other person, okay, accept to do something or abstaining from doing something, does or abstain from doing, abdina past, present, future. Okay, for a compensation. So consideration is generally mean a compensation. Quid pro quo. Abdina something in return. This is the definition of compensation. Okay. So consideration means compensation. Compensation is also called as quid pro quo. Something in return. Consideration should be moved from at the desire of promisor. Promisor can be paid by promisee or any or third any other third party. What is a contract? An agreement, when it becomes enforceable by law, then it becomes contract. So agreement plus enforceability is equal to contract. All contracts are agreement, all agreements are not contract. What is this? Yes, when an agreement is legally enforceable, then it becomes contract. If the agreement is not legally enforceable, then it not becomes contract. Understood? So those agreement is called as dash. Either it can be void agreement or it can be voidable agreement, because it is not legally enforceable. Understood? So it can be called as invalid. Okay, அது நம்ம ரொம்ப perfect சொல்லணும்னா void, voidable சொல்லலாம். So what is a valid agreement? For a valid agreement, what they should have? There should be legal obligation. First point வந்து there should be legal obligation. So social contract, social agreement doesn't form a valid contract. Okay. There should be free consent. Both the parties should come with free consent. Nobody should be forcing another person. So there should not be any coercion, undue influence, misrepresentation, fraud. There should not be anything like that. So first point is legal obligation. Second point is free consent. Third point is capacity to contract. So they should not be minor, they should not be unsound mind, they should not be insolvent, they should not be enemy of the country. So they should be having capacity to contract. அடுத்தது consideration should be lawful consideration. திருடுறதுல பங்கு போடுறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. Consideration should be a lawful consideration. So lawful object and lawful consideration. Lawful object என்ன? கொலை செய்யறது வந்து lawful object கிடையாது. திருடுறது lawful object கிடையாது. அதுல பங்கு போடுறது lawful object கிடையாது. ஓகேவா? Agreement should not be expressly declared as void. எதெல்லாம் expressly declared as void? Forbidden by law. சட்டப்படி எது குற்றமோ அதை நீ செய்யக்கூடாது. அதெல்லாம் expressly declared as void. Example, murder பண்றது. ஓகே, கல்ல விட்டு எறியறது பஸ் மேல. இப்போ நான் 10 ரூபா கொடுத்து டேய் கல்ல விட்டு எறிடா பஸ் மேலன்னு சொல்றேன். இப்போ நான் கன்சிடரேஷன் வாங்குறியா? அது தப்பு. நான் கல்ல விட்டு எறின்னு சொல்லி உங்களோட அக்ரிமெண்ட் போடுறேன்னா அதுவும் தப்பு. புரிஞ்சுதா? இதெல்லாம் forbidden by law. Acting against public policy. என்னது? Acting against public policy. இதை தவிர என்ன சார் இருக்கும்? வேற என்ன சார் இருக்கும் அப்படின்னா restraint of trade, restraint of marriage, stopping legal proceeding அப்படின்னா stifling prosecution. ஓகே, இதெல்லாம் தப்பு. So agreement not expressly declared as void பண்ணலாம், agreement expressly declared as void பண்ணக்கூடாது. இப்போ இந்த விஷயம் நம்ம சொன்னல, அதெல்லாம் express declared as void. இதெல்லாம் செய்யறதுக்கு நீங்க அக்ரிமெண்ட் என்டர் பண்ணக்கூடாது. சார் இப்போ ஒருத்தனை ட்ரேட் பண்ணாத, ஒருத்தனை பிசினஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் போட முடியுமான்னு கேட்டா போட முடியாது, ஜென்ரலா போட முடியாது. ஆனா நம்ம பிற்காலத்துல என்ன படிப்போம் அப்படின்னா, சார் நான் கமிட் அக்ரிமெண்ட் போடலாம், ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு போட்டுக்கலாம். அப்படின்னா அந்த ஒரு ஏதோ ஒரு பின்கோடு இருக்குன்னு வச்சுக்கோ, அந்த பின்கோட்ல மட்டும் நீ இருக்காத, நீ வேற எங்க வேணா இருந்துக்கோ. தமிழ்நாட்டுல நீ எங்க வேணா பிசினஸ் பண்ணு, சென்னையில இந்த ஏரியால நீ பிசினஸ் பண்ணாத, அதுக்கு நான் உனக்கு ஒரு காம்பன்சேஷன் தரேன், அது அக்செப்டபிள். அதே மாதிரி ஸ்டாப்பிங் ப்ராசிக்யூஷன், அதாவது நீ கேஸ் போடாத என் மேல அப்படின்னு சொல்றது நாட் அலவுடு. அந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் நாட் அலவுடு. ஆனா ஆர்பிட்ரேஷன் அலவுடு. ஆர்பிட்ரேஷன் என்ன? அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில்மெண்ட், ரெண்டு பேரும் பேசி பஞ்சாயத்து பண்ணிக்கிறாங்க, அது அலவுடு. லா பிரகாரமே இது அலவுடு. ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா புரிஞ்சுக்கோ, ரெஸ்ட்ரெயின்ட் ஆஃப் ட்ரேட் நாட் அலவுடு, ஸ்டிஃப்லிங் ப்ராசிக்யூஷன் நாட் அலவுடு. பட் ரெஸ்ட்ரெயின்ட் ஆஃப் ட்ரேடுக்கு எக்ஸெப்ஷன் என்ன?
non-compete agreement entered for a particular period in a particular area. Stiffing prosecution exception என்ன? arbitration. Arbitration. Okay, arbitration என்ன? Out of the court settlement. நிறைய கேஸ் அப்படியே நடக்கும். எப்பவுமே எல்லாரும் கோர்ட்ல போய் சண்டை போட்டு இருக்க மாட்டாங்க. நிறைய கேஸ் அவுட் ஆஃப் த கோர்ட்லயே முடிஞ்சிடும். ஏன்னா உனக்கு தெரியுமே கோர்ட்டுக்கு போனா எவ்வளவு நேரம் ஆகும். இந்த சிங்கம் படத்துல சூர்யா பண்ணுவான்ல, ஏய் என்னடா நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ கையை கொடு, நீ கட்டிப்பிடி அப்படின்னுவாங்களா இல்லையா? ஆனா விவேக் பண்ற மாதிரி பண்ணக்கூடாது. எவனோ ஒருத்தனோட முன்னாடி எவனோ என்னடா ஹரியரன் சார், இப்ப அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் ட்ரேட் வந்து பேசும்போது நல்லா சவுண்டா பேசணும். நான் பேசுறது எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நீ பேசுறது இருக்கணும். கேட்கல சார். மைக் சரியில்லை பராஜா, நல்லா சவுண்டா பேசு. நெக்ஸ்ட் சார் இப்ப கேக்குதா? நான் சொல்லு சார், இப்ப அந்த டைம் முடிஞ்ச அப்புறம் நம்ம வந்து அந்த இடத்துல வேணா கடை வைக்கலாமா சார்? பண்ணலாமே. அதான் குறிப்பிட்ட டைம்னு சொல்லிட்டேனே, அதுக்கப்புறம் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பண்ணலாமான்னு அர்த்தம். குறிப்பிட்ட டைம்னு சொன்னா அப்ப டைம் முடிஞ்சதுக்கு பண்ணலாம் தானே? அதனாலதானே அது அளவே பண்றாங்க, அதனாலதான் அந்த எக்ஸெப்ஷனாவே வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் certainty of meaning. So one of the important valid point is certainty of meaning. தர்ஷினி எஸ், தர்ஷினி எஸ்ன்னு ரெண்டு தர்ஷினி இருக்கு. எப்படி ரெண்டு தர்ஷினி இருக்க முடியும்? ஒரு தர்ஷினி தானே இருக்காங்க. ஒரு நிமிஷம் கம் பேக். லாஸ்ட் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? certainty of meaning. Come on, tell me example of certainty of meaning. அந்த ஆயில் எக்ஸாம்பிள். என்ன வேணும்? கடல் எண்ணெயா நல்லெண்ணெயா அந்த மாதிரி. ஸோ என்ன அப்படின்னா ஒரு கடையில் 4 எண்ணெய் இருக்கும் அந்த மாதிரி. ஸோ யூ ஷுட் பி வெரி கிளியர் ஆஃப் வாட் யூ வாண்ட். சரியா? certainty of meaning. எல்லாம் வீடியோ ஆன் பண்ணு. தர்ஷினி எல்லாம் வீடியோ ஆன் பண்ணு. தர்ஷினி பேர் வச்சு ஆஃப் பண்ண சொல்லியிருந்தேன்னா நான் வீடியோ ஆஃப் பண்ணியிருந்தீங்கன்னா தூக்கி போய் வெயிட்டிங் ரூம்ல போட்டு விட்டுருவேன். ஆன் பண்ணிட்டு வாங்கன்றுவேன். சூர்யாக்கே சுனில்குமார் மட்டும் தான் பர்மிஷன் வாங்கினா என்கிட்ட. விஷ்ணு சாய் நான் வெயிட்டிங் ரூம்ல போடுறேன், வீடியோ ஆன் பண்ணிட்டு வா. நெக்ஸ்ட் பாசிபிலிட்டி ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ். வாட் இஸ் பாசிபிலிட்டி ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ்? கண்டிப்பா அந்த ஆஃபர் அக்செப்டன்ஸ் பண்ணா it should be possible to perform, otherwise it is not a valid contract. Example, sun வந்துட்டு வெஸ்ட்ல I can make the sun rise in west ன்னு சொல்றது, or stars கவுண்ட் பண்றேன்னு சொல்றது, or ஒரு ஸ்விம் பண்ணி தாண்டறேன்னு சொல்றது, இதெல்லாம் என்னது? impossible event, so it cannot be a valid contract. So come on, tell me, to form a valid agreement, valid contract, what you should need? Legal obligation, free consent, capacity to contract, lawful consideration, agreement not expressly declared to be void, adukaprom certainty of meaning, possibility of performance. Yes or no? 7 point மொத்தம் மறக்க கூடாது. அடுத்தது types of contract. Void contract என்ன? It is not enforceable by law. Void contract. Voidable contract என்ன? It is enforceable at the option of agreed party. It is enforceable at the option of agreed party. There is one party but not at the option of other party. அப்படி சொல்லலாம். சரியா? எக்ஸாம்பிள் என்ன? coercion, undue influence, fraud, misrepresentation. So coercion, undue influence, fraud or misrepresentation, இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஆஃப் voidable contract. So யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க நினைச்சா அதை வேலிட் பண்ணலாம், அவங்க நினைச்சா அது voidum பண்ணலாம். illegal contract என்ன? forbidden by law, opposed to public policy. Opposed to public policy எக்ஸாம்பிள் சொல்லு. restraint of trade, restraint of marriage, restraint of அதுக்கப்புறம் sale of public offices, அப்புறம் titles. இப்போ நேஷனல் அவார்டை காசு கொடுத்து வாங்குறது தப்பு, அதெல்லாம் இந்த ஆக்டிங் அகைன்ஸ்ட் பப்ளிக் பாலிசில வரும். சரியா? ஒரு நிமிஷம் யாரோ வீட்டுக்கு வந்து. ஸோ இல்லீகல் கான்ட்ராக்ட் படிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வாட் இஸ் எக்ஸ்பிரஸ் கான்ட்ராக்ட்? when a contract is expressed in oral or in writing, then it is called express contract. What is implied contract? What is implied contract? When the contract is not expressed orally or in writing, okay, but it is implied. For example, ஒரு பஸ் வந்து பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நிக்குது அப்படின்னா அது implied
ஒரு ஆஃபர் கொடுக்குறான், வேணா வா அப்படின்றான். இப்ப நீ உள்ளே ஏறுற, அது இம்ப்ளைட் அக்செப்டன்ஸ். அப்படின்னா யூ ஆர் அக்செப்டட் டு டிராவல் இன் தட் பஸ். புரிஞ்சுதா இல்லையா? ஸோ இதெல்லாம் எக்ஸ்பிரஸ் கான்ட்ராக்ட், இம்ப்ளைட் கான்ட்ராக்ட். நெக்ஸ்ட், what is tacit contract? Tacit contract, though it is not separately defined in the Contract Act, okay, tacit contract is a part of implied contract. சில விஷயத்தை நம்ம tacitனு சொல்றோம். Conduct of parties மூலமா ஒரு கான்ட்ராக்ட் என்டர் பண்ணும்போது tacit contractனு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஆக்ஷன்ல ஃபால் ஆஃப் ஹேமர் இஸ் a tacit contract. ஏடிஎம்ல போய் பணம் வித்ட்ரா பண்றது tacit contract. weighing மிஷின்ல போய் வெயிட் பார்க்கிறது tacit contract. அண்டர்ஸ்டுடா? சானிடைசரா? ஒரு நிமிஷம். ஃபேமிலி மேன், ஸோ யூ ஷுட் அட்ஜஸ்ட் ஃபார் சம்திங். என்னடா சூர்யா, நாளைக்கு உனக்கும் கல்யாணம் ஆகும், நீ ஆஃபீஸ் நடப்புற, நிறைய பர்சனல் வேலைகள் வரும். ஓகே, வாட் இஸ் tacit contract? What is tacit contract? Sir, kind of implied contract. It's a kind of implied contract. Example? Withdrawing money from ATM machine. Yes. அப்புறம் Measuring weight in weighing machine. Measuring weight in weighing machine. Auction sale, fall of hammer. Okay, good. அஜித் இருக்கியாப்பா தம்பி? அஜித் எதுக்காக போயிட்டு வந்துட்டு இருக்க? எவ்வளவு தடவை அட்மிட் கொடுக்க போறீங்க? நான் 4 தடவை அட்மிட் கொடுத்துட்டேன் சார். இல்ல சார், நெட் ப்ராப்பரா கிடைக்கல சார். நீங்க பேசுறது நெட் எல்லாரும் வைஃபை போட்டா தான் கரெக்ட்டா கிடைக்கும். மொபைல் டேட்டால வச்சு ஓட்டணும். சார் வைஃபை தான் சார். வைஃபை எப்படிப்பா இவ்வளவு மிஸ்டேக் ஆகும்? வீடியோவும் ஆஃப் பண்ணி வச்சிருக்க, கோவமா வருது. சரி, மியூட்ல போ. இனிமே வெளில போகாத. வெளில போனா திருப்பி அட்மிட் கொடுக்க மாட்டேன். சாரி சார். What is formal contract? Formal contract என்ன? The agreement made in letterhead. Agreement made by the court. அதாவது கோர்ட் வந்து ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ, அப்போ அது ஒரு ஃபார்மல் கான்ட்ராக்டா இருக்கும். ஜட்ஜி ஒரு கையெழுத்து போட்டு ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோ, இட்ஸ் a formal contract. ஒன்னெல்லாம் கேட்டு சார் என்கிட்ட அக்செப்டன்ஸே கேட்கலாம்னு அவசியம்லாம் இல்லை, நீ செய்து போனா போய்தான் ஆகணும். ஓகே, அதே மாதிரி ஒரு கம்பெனி லெட்டர்ஹெட்ல கையெழுத்து போடுறாருன்னு வச்சுக்கோ. இப்போ கம்பெனி எங்க கையெழுத்து போட்டுச்சு? ஒரு கம்பெனில இருக்கிற ஒரு ஆள் தானே கையெழுத்து போட்டாரு. கம்பெனி கூட தானே நான் அக்ரிமெண்ட் என்டர் பண்றேன் சொல்ல முடியாது. புரிஞ்சுதா இல்லையா? இப்போ ரிலையன்ஸ் டிஜிட்டல்ல போயிட்டு ஒரு பொருள் வாங்குற, அந்த பொருளை யார் உனக்கு விற்கிறா? பில்லு எந்த பேர்ல வருது? ரிலையன்ஸ் டிஜிட்டல்ன்ற பேர்ல தானே வருது. Can you able to understand? Next. Quasi contract. What is quasi contract? What is quasi? It resembles a contract, sir. It's not an actual contract. Law imposes the obligation. Law enforces legal rights. A contract enforced by law, imposed by law. It is not willingly entered between two parties. புரியுதா இல்லையா? So come on, tell me what is quasi contract? Contract enforced by law and resembling a contract. by law சொல்லுங்க, சரியா? Example? Finder of the last goods to return. Point number 1. அப்புறம் வேற? Claim for necessity supplied. Claim for necessity supplied. Okay, அப்புறம்? money received by wrong payment of என்னமா? money paid under coercion or mistake. ஒரு நிமிஷம் தாரணி சொல்லிட்டு ஒரு நிமிஷம் சொல்லு தாரணி. the wrong payment of money. ஓகே, ரிட்டர்ன் பண்ணனும். ஓகே, ஏய் இதெல்லாம்ோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன தெரியுமாடா? அந்த கார்டியன் வந்துட்டு should take care இருக்குல்ல. அதாவது அப்பா இறந்துட்டாங்கன்னா கார்டியன் ஷுட் டேக் கேர்னு இருக்குல்ல, அந்த பாயிண்ட் தான் ஃபர்ஸ்ட் வரும். ஏன்னா அவங்க விரும்பினா பண்ணல, அவங்க வேற வழியில அவங்க வளர்த்துதான் ஆகணும். What is executed contract? Completed contract. Completed contract. The contract already executed. So, completed contract. The act is over. What is executory contract?
It is said to be Consideration is very good. outstanding. Yet to be performed. It is yet to be performed. It's going to be performed in future. ஆனா இதுல ரெண்டு விதம் இருக்குது. ஒன்னு யூனிலேட்டரல் எக்ஸிக்யூட்டரி, இன்னொன்னு பைலேட்டரல் எக்ஸிக்யூட்டரி. யூனிலேட்டரல் எக்ஸிக்யூட்டரி என்ன? One party. The performance is pending on one of the parties. Not performed. Okay. Bilateral executory na? Both the parties. Both the parties not performed. Okay. What is classification of offer? General offer na enna? Offer made to public at large. Offer made to public without any time limit. Okay. Or with time limit. With or without time limit சொல்லிக்கலாம். Okay. Offer made to public, general public, with or without time limit. Time limit சொல்லிருந்தா அதுக்கு அப்புறம் அந்த ஆஃபர் லாப்ஸ் ஆயிடும். கரெக்ட்டா? Anyone can accept that offer. Anyone can accept the offer until the offer is withdrawn or until the time limit is over. புரியுதா? இப்போ எக்ஸாம்பிள் என்ன? இந்த கார்லில் வெர்சஸ் ஸ்மோக் பால் கம்பெனி, கார்போலிக் ஸ்மோக் பால் கம்பெனி. சி ஃபவுண்டேஷன்ல கேஸ் லா இம்பார்ட்டன்ட். ஃபவுண்டேஷன்ல கேஸ் லா இம்பார்ட்டன்ட். செக்ஷன் மே ஆர் மே நாட். ஓகே, செக்ஷன் எழுதுனா பெஸ்ட். கான்ட்ராக்ட் ஆக்ட்ல செக்ஷன் எழுதினா பெஸ்ட். வேற எந்த ஆக்ட் நீ செக்ஷன் படிக்க தேவையில்ல. கான்ட்ராக்ட் ஆக்ட்ல செக்ஷன் எழுதினா பெஸ்ட். கேஸ்ல கண்டிப்பா எழுதணும். ஏன்னா ஒரு கேஸ்லாலேயே பல விஷயத்த நீ சொல்ல வந்துடுற. எனக்கு இது தெரியும், இந்த கொஸ்டின் இங்கே இருந்தா வந்திருக்கு. இப்ப கார்லில் வெர்சஸ் கார்போலிக் ஸ்மோக் பால் கேஸை தான் அவங்க அப்படியே மாத்தி ஒரு கொஸ்டினா கொடுப்பாங்க. பல்ஃபர் வெர்சஸ் பல்ஃபரை தான் மாத்தி ஒரு கொஸ்டினா கொடுப்பாங்க. ஓகே, ஹார்வி வெர்சஸ் ஸ்பேசியை தான் மாத்தி ஒரு கொஸ்டினா கொடுப்பாங்க. பக்சன்டேல் கொஸ்டினை மாத்தி ஒரு கொஸ்டினா கொடுப்பாங்க. அது மாதிரி எல்லா கேஸ்லாவையுமே அவங்க மாத்தி கொஸ்டினா கொடுப்பாங்க. நீ அப்போ கேஸ்லா ரெஃபர்ட் இன் திஸ் கொஸ்டின் போட்டு அந்த கேஸ்லாவோட பேர் எழுதிட்டனாலே ஒரு செம இம்ப்ரெஷன் வந்துடும். ஆஹா, இந்த பையன் படிச்சிருக்கான், இந்த பொண்ணு படிச்சிருக்கு. அதே மாதிரி இங்கிலீஷ் பிரசன்ட் டென்ஸையும் பாஸ்ட் டென்ஸையும் ஃபியூச்சர் டென்ஸையும் கலந்து அடிக்காதீங்க. நீ எழுதின இங்கிலீஷ் உனக்கு படிச்சா புரியணும். புரிஞ்சுதா? இஷ்டத்துக்கு இங்கிலீஷ் எழுத வேண்டியது. உங்களோட நிஜமாவும் உங்களோட லா பேப்பர் கரெக்ஷன் பண்ணும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் டவுட் இருந்ததுன்னா, எல்லாம் தமிழ் மீடியத்துல படிச்சிங்களான்றதான் என்னோட முதல் டவுட். ஆனா ஒருத்தர் கூட தமிழ் மீடியத்துல படிச்சுட்டு வரல. நம்மளோட கிளாஸ்ல இருக்க அத்தனை பேருமே இங்கிலீஷ் மீடியம் பசங்க. ஆனா எழுதுறது எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோயேன், நீயே உன் ஃப்ரெண்ட் எழுதுனதை பாத்தீங்கன்னா வாந்தி எடுத்துருவ. அந்த அளவுக்கு மோசமா இங்கிலீஷ். பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் போட்டு கலந்து அடிச்சிருக்கான். ஐ வாஸ் கம் டுமாரோன்னு எழுதிருக்கான்னு வச்சுக்கோ. அந்த லெவலுக்கு இருக்குது அவன் இங்கிலீஷ். ஐ வாஸ் கம் டுமாரோ, எனக்கு என்ன சொல்ல வரானே புரியல. இன்னொருத்தன் வெறும் என்ன சொல்ல வரான்னு மட்டும் தான் இருக்கா, அந்த கிராமரே கிடையாது. புரிஞ்சுதா உனக்கு? மெயின் வார்த்தை மட்டும் தான் இருக்கே தவிர நடுப்புற அந்த கோர்த்து வர கிராமரே இல்ல. நான் பால் வந்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் பால், ஒண்ணு பால் வாங்க வந்தேன்னு சொல்லலாம், இல்லைன்னா பால் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லலாம். அங்க எதுவுமே இல்ல. அந்த மாதிரிதான் இருக்கு சென்டென்ஸ். மொக்கையா இருக்கு. எப்படா மார்க் போடணும்னு எதிர்பார்க்கறீங்க? முடியவே முடியாது மார்க் போடுறதுக்கு. நான் நினைச்சா கூட என்னால மார்க் போட முடியாது. சார் கரெக்டா தானே சார் இருக்கணும், பச்சையா மனசாட்சியே இல்லாம. சில பேர் ஆர்கியே பண்றதில்ல, மொத்தமா வாங்கி வச்சுக்கிறது. சார் 2 மார்க் போட்டு கொடுத்துட்டாரு, அப்பாடி 2 மார்க் வாங்கிட்டேன், நானே இல்ல மார்க்கே வராதுன்னு நினைச்சேன் அப்படின்ட்டு. விஷயம் சார், நீ இன்னொரு தடவை வீடியோ ஆஃப் பண்ணினா டட்டுன்னு ஒன்று அப்படியே வெயிட்டிங் ரூம்ல போட்டு போயிட்டே இருப்பேன். அப்புறம் 1/2 hour ஆகும் திருப்பி அட்மிட் பண்றதுக்கு. சரி சார், இன்வைட் பண்ணுங்க. மேக்ஸ் சார் நீங்க எவ்வளவு வேணா ஏமாத்தலாம்டா, பாவண்டா, அது புள்ள பூச்சி வெங்கட்டு. சரியா? என்கிட்டலாம் ரொம்ப வச்சுக்க கூடாது. டப்புன்னு வெயிட்டிங் ரூம்ல போட்டு போயிடுவேன். மேக்ஸ் சார், அக்கௌண்ட்ஸ் மேம் ரொம்ப ரொம்ப ஸ்வீட். 2 பேருக்கு சேர்த்து நான் ஹார்டு. நீ ஈவினிங் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க அக்கௌண்ட்ஸ் மேடம் பார்க்க போறீங்களா? நீங்க எல்லாம் லைவ் கிளாஸ் உட்கார போறீங்க. சக்கரைனா சக்கரை. அந்த மேடம் கிளாஸ் நடத்தும் போது நீ வந்து பால் குடிச்சினா கூட அந்த சக்கரையே போட தேவையில்ல, அவ்வளவு இனிப்பா இருக்கும். நீங்களாம் சேர்ந்து அவ்வளவு கலாய்ப்பீங்க, அவங்க உங்களை எதுவும் திருப்பி பேசவே மாட்டான். அப்படியா கலாய்ச்சிட்டீங்களா, வெரி குட் அப்படின்னு அடுத்த கிளாஸ் போவாங்க. அவளை பத்திரமா பாத்துக்கங்கடா, அவளை டென்ஷன் படுத்தாதீங்க. அவ 9 month பிரெக்னன்ட். சரியா? அவளுக்கு அடுத்த மாசம் டெலிவரி. நீங்க பண்ற பேச்சுல அடுத்த வாரம் டெலிவரி வந்துடக்கூடாது சொல்லிட்டேன். ஸ்பெஷல் ஆஃபர். வாட் இஸ் ஸ்பெஷல் ஆஃபர் ஆர் ஸ்பெசிபிக் ஆஃபர்? Offer made. ஸ்பெசிபிக் ஆஃபர்னா என்ன?
Offer made to a certain Offer person. made to a specified person. Okay, so அப்ப யார் அக்செப்ட் பண்ணனும்? அவன் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணனும். Specified person. என்ன கேஸ்ல? Bolton versus Jones. Bolton versus Jones. Offer. What is cross offer? I am giving an offer for which I am receiving another offer. So that offer, as if it's like a consideration. For example, I am saying I am willing to sell my bike. At the same time, you are saying you are willing to buy my bike. So this is called what offer? Cross offer. Cross offer. So இது வந்து acceptance எடுத்துக்காத சார். நீங்க பைக்கை விற்கணும்னு நினைக்கிறீங்க, அவன் பைக்கை வாங்கணும்னு நினைக்கிறான். அப்ப அது acceptance என்ன கிடையாது. அவனும் ஒரு ஆஃபர் கொடுக்குறான், நீ ஒரு ஆஃபர் கொடுக்குற. ஓகே, ரெண்டுமே மீட் ஆகுது. அது பேரு கிராஸ் ஆஃபர். சோ அதனாலயே இது அக்செப்டன்ஸ் சொல்லிட முடியாது. புரிஞ்சுதா இல்லையா? சார் ஒரு டவுட் சார். சார் ஒரு எக்ஸாம்பிள்ல கீரை வாங்கும்போது 15 ரூபாய் கட்டைய 10 ரூபாய்க்கு வாங்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து கிராஸ் ஆஃபர்ல, அது பேர் கவுண்டர் ஆஃபர். கவுண்டர் ஆஃபர், ஓகே. அது அடுத்தது வரும். சோ கவுண்டர் ஆஃபர்னா என்ன? நான் ஒரு ஆஃபர் கொடுக்குறேன், அந்த ஆஃபரை அன்கண்டிஷனலா அக்செப்ட் பண்ணணும். நீ அக்செப்டன்ஸ் should be unconditional. சரியா? see இங்க ஞாபகம் வச்சுக்கோ, இன்னைக்கு நான் சொல்றது ஞாபகம் வச்சுக்கோ, அடுத்த ஒரு வருஷம் கழிச்சு இது வேற மாதிரி இருக்கும். ஃபவுண்டேஷன்ல நீங்க கான்ட்ராக்ட்ல படிக்கும்போது அக்செப்டன்ஸ் should be unconditional. இன்டர்ல நீங்க நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமென்ட் ஆக்ட் படிப்பீங்க, அங்க அக்செப்டன்ஸ் கேன் பி கண்டிஷனல் இருக்கும். ஆனா குழப்பிக்க கூடாது. கான்ட்ராக்ட்ல வேற, நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமென்ட் ஆக்ட்ல வேற. அதே மாதிரி சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட்ல one cannot transfer better title than what he himself has ன்னு இருக்கும். ஆனா நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமென்ட் படிக்கும்போது உனக்கு டைட்டில் சரியில்லைனா கூட நீ ஒருத்தன்ட்ட மாத்தி கொடுத்தீங்கன்னா அவனுக்கு டைட்டில் கரெக்டா வந்துன்னு சொல்லுவாங்க. சோ அடுத்த வருஷம் நீங்க படிக்கும்போது இதெல்லாம் போன வருஷத்துல இப்படி படிச்சுட்டோமே, அப்ப தப்பாயிடுச்சா அப்படின்னு கிடைக்காது. இந்த ஆக்ட்ல இப்படி, அந்த ஆக்ட்ல அப்படி. புரிஞ்சுதா இல்லையா? இப்போ நார்மல் நாள்ல நீ நான்வெஜ் சாப்பிடலாம், புரட்டாசி மாசத்துல நீ நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. அதான். ஆமா, நீ என்னமா சொன்ன, சனிக்கிழமை மட்டும் தான் சாப்பிடக்கூடாதுன்னு, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானமா, இன்னைக்கு நம்ம சாப்பிடலாம்ல. இல்ல தம்பி, நீ புரோட்டாசி அப்படின்னு. அதான் விஷயம். சோ எக்ஸெப்ஷனுக்கு ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கும். Next, what is counter offer? Counter offer means when an offer is given to a person, but it is not accepted unconditionally, but the acceptor imposes some condition, then it becomes what? Counter offer. Counter offer. So நான் வந்து 15 ரூபான்றேன், நீ வந்து 10 ரூபா நான் வாங்கிக்கிறேன்ற. அப்ப நீ தான் ஆஃபர் கொடுக்குற. எனக்கு என் ஆஃபர் லாப்ஸ் ஆயிடுச்சு, உன் ஆஃபர் தான் இப்ப வேலிடா இருக்கு. இப்ப நான் அக்செப்ட் பண்ணனா I am accepting your offer. I become the acceptor and you become the offerer. புரிஞ்சுதா இல்லையா? Next, what is a standing offer or a continuing offer or an open offer? For a specified offer time. kept open for public for a certain period of time. இதுவும் ஜெனரல் ஆஃபரும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். புரிஞ்சுதா இல்லையா? ஆனா இதுல ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. ஜெனரல் ஆஃபர் வந்து சேல்க்கு பண்ணுவாங்க, சேல் அப்படின்றதுக்கு ஜெனரல் ஆஃபர் பண்ணுவாங்க. டெண்டருக்கு ஓபன் ஆஃபர் பண்ணுவாங்க. டெண்டர் அப்படின்னா அர்த்தம்னா இந்த விஷயத்துக்கு யார் வேணா அப்ளை பண்ணலாம். ஆனா அப்ளை பண்ணவங்க எல்லாருக்குமே கிடைச்சிடுமானா அது கிடையாது. அப்ளை பண்றதுக்கு ஒரு டைம் தரேன் நான். டெண்டருக்கு அப்ளை பண்றது சொல்லுவாங்கல்ல, ஓகே, அதுக்கு. அப்போ இந்த ஆஃபருக்கு என்ன பேரு? ஸ்டாண்டிங் ஆஃபர் ஆர் கண்டினியூங் ஆஃபர் ஆர் ஓபன் ஆஃபர்னு பேரு. ஜெனரல் ஆஃபர்னா நீங்க சொன்ன உடனே அக்செப்ட் ஆயிடும். அவன் ஆஃபர் கொடுக்குறான், நீங்க யார் வேணா அப்படி அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனா இந்த ஓபன் ஆஃபர்ல என்ன ஆகுது? உங்களை ஆஃபர் கொடுக்கறதுக்கு டைம் கொடுக்குறான். சோ நீங்க என்ன பண்றீங்க? ஐ ஆம் ரெடி ஃபார் பையிங் யுவர் குட்ஸ். நீங்க ஆஃபர் கொடுக்குறீங்க, அந்த ஆஃபர் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு டைம் நோ ப்ராப்ளம். அவங்க வந்து ஒரு டைம் வரைக்கும் நீ அலோடுன்றான். புரிஞ்சுதா இல்லையா? To create a legal offer, there should be a legal relationship. There should be a legal relationship. And the offer must be certain. There should not be any ambiguity. The offer should be certain. Offer can be either expressed or implied. Offer can be either expressed or implied. But offer is different from invitation to the offer. You all know what is invitation to the offer? Advertisement. Okay. இப்போ வந்து ஒரு அண்ணா வந்து சூப்பர் மார்க்கெட்ல கூட்ஸ் எல்லாம் அசம்பிள் பண்ணி வச்சிருக்காரு, அப்படி ரெடியா வச்சிருக்காரு கூட்ஸ். அது என்னது? It is not an offer. It is what? Invitation to the offer. So நீங்க போயிட்டு சூப்பர் மார்க்கெட்ல எடுத்துட்டு அந்த பில்லிங் கவுண்டர்ல போயிட்டு you are giving an offer. எனக்கு இதெல்லாம் வேணும், I am ready to buy these thingsன்றீங்க. அவன் அதை அக்செப்ட் பண்ணி பில் போடுறான். சோ அவன் வந்து I am ready to sell these things சொல்லல, நீங்க தான் you are ready to buy these things சொல்றீங்க.
புரிஞ்சுதா இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சூப்பர் மார்க்கெட்ல நீ வந்து 1 கிலோ ஆப்பிள் வாங்குற. அந்த 1 கிலோ ஆப்பிள் தான் அந்த கடையில கடைசியா இருக்கிற 1 கிலோ ஆப்பிள். நீ போய் எடுத்துட்டு பில்லிங் கவுண்டருக்கு போற. அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க, சார் இது இந்த ஆப்பிள் உங்களுக்கு தர முடியாது, பிகாஸ் இது ஆல்ரெடி ஒருத்தர் ரிசர்வ் பண்ணி வச்சிட்டாங்கன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோ. நீ என்ன சொல்ல முடியும்? ஒன்னும் சொல்ல முடியாது. பிகாஸ் உன் ஆஃபர் அவன் ரிஜெக்ட் பண்ணிட்டான். அவன் ஆஃபர் கொடுத்து நீ அக்செப்ட் பண்ணல. இப்போ அவன் வந்து விற்கிறதுக்கு ரெடி அப்படின்னா நீ அக்செப்ட் பண்ண உடனே அது முடிஞ்சிச்சு, அது கான்ட்ராக்ட். ஆனா இங்க நீ இப்பதான் ஆஃபரே கொடுக்குற, அவன் அக்செப்டே பண்ணல. புரிஞ்சுதா இல்லையா? Offer must be communicated. Yes or no? Yes, sir. Example, என்ன case study? Offer communicate ஆவலனா அது accept பண்ண முடியாது. என்ன case study? லால்மன் சுக்லா கௌரிதத். சூப்பர். லால்மன் சுக்லா கௌரிதத். அவன் என்ன ஆகும், குழந்தை தொலைஞ்சிரும், அவன் ரிவார்ட் அனௌன்ஸ் பண்ணிருப்பான். ஆனா ரிவார்ட் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே ஒருத்தன் தேடி போயிடுவான். தேடி போனவன் குழந்தைய கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கொடுத்துருவான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு தெரிய வரும் ரிவார்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு, ரிவார்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கன்ட்டு யார் மூலியமா அவனுக்கு தெரிய வரும். இப்ப அவன் போய் கேட்பான், எனக்கு ரிவார்டு கொடுங்க அப்படின்னு கேட்பான். தம்பி நான் ரிவார்டு அனௌன்ஸ் பண்ணும்போது நீ இல்லவே இல்லப்பா, சோ உனக்கு கம்யூனிகேட்டே ஆகல அப்படின்னு சொல்லுவான். புரிஞ்சுதா இல்லையா அந்த கேஸ்? அதுக்கப்புறம் any special condition if you are making the offer that should also be communicated. For example, உங்க லக்கேஜுக்கு நாங்க பொறுப்பு இல்லை அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அதை கம்யூனிகேட் பண்ணிருக்கணும். ஓகே, எனி ஸ்பெஷல் கண்டிஷன் should also be communicated. இந்த ஹோட்டல்ல இந்த மார்ப்ரோ ஹோட்டல்ஸ்னு ஒரு கேஸ் வருமே, அந்த உங்க லக்கேஜுக்கு நாங்க பொறுப்பு இல்லைன்னு சொல்றது. அப்புறம் இந்த ஹேண்டர்சன் ஸ்டீவன்சன் கேஸ்ல அந்த ரயில்வே டிக்கெட்ல வந்துட்டு உங்க லக்கேஜுக்கு நாங்க பொறுப்பு இல்லைன்னு சொல்றது. இது எல்லாமே அவன் சொல்லுவான், எய்தர் அது ஃபேஸ்ல இருந்திருக்கணும், ஆர் திருப்பி பாருன்னு எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கணும், எனக்கு ரெண்டுமே இல்லை அப்படின்னு சொல்லுவான். பேசிக்கலி கம்யூனிகேட் பண்ணணும். அதனால தான் நீங்க ஹோட்டலுக்குள்ள போகும்போது பிவேர் ஆஃப் யுவர் பிலாங்கிங்ஸ், வி ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் பிலாங்கிங்ஸ்னு இருக்கும். ஓகே, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய இடத்துல இருக்கும். பார்க்கிங்ல போயிருந்தா தெரியும், பிவேர் ஆஃப் யுவர், உங்களோட இது வந்து பார்க்கிங் அட் தி ஓனர்ஸ் ரிஸ்க்னு இருக்கும். ஸோ அதனால நாங்க கம்யூனிகேட் பண்ணுறோம், நாளைக்கு வந்து எங்கிட்ட நீங்க சண்டை போடக்கூடாது. புரிஞ்சுதா? தென் ஆஃபர் should be made with the view to obtain consent from the offeree. அவனோட அசென்ட் வேணும்ன்ற பட்சமா இருக்கணும், சும்மா அது ஒரு நியூஸ் மாதிரி சொல்லக்கூடாது, அப்பதான் அது வேலிட் ஆஃபர். அதே மாதிரி நான் கம்ப்ளையன்ஸ் அமௌண்ட்ஸ் டு அக்செப்டன்ஸ்ன்ற மாதிரி ஆஃபர்லாம் கொடுக்கூடாது. நீ 2 நாளைக்குள்ள சொல்லணும்னா நானே நீ அக்செப்ட் பண்ணிட்டு நான் அக்செப்ட் புரிஞ்சுப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் யூ ஷுட் நாட் கிவ் ஆஃபர். ஆஃபர் வந்து அவன்கிட்ட கொடுத்து அவன் எஸ்ஸோ நோவோ சொல்லணும். புரிஞ்சுதா? நீ வந்து எஸ்ன்னு 2 நாள் சொல்லலைன்னா நான் வந்து புரிஞ்சுப்பேன், நானே அசியூம் பண்ணிப்பேன், அப்படி அந்த மாதிரிலாம் ஆஃபர்லாம் கொடுக்கவே கூடாது. whether silence amounts to acceptance? No. No, sir. Okay. No, sir. In normal contract silence not amounts to acceptance. புரிஞ்சுதா சார்? நீங்க இம்ப்ளாய்ட் கான்ட்ராக்ட்ல பண்ணலாமான்னு கேட்டா அது டோட்டலா டிஃபரெண்ட். இங்க क्वेश्चनே அது கிடையாது. இங்க என்னன்னா ஒரு ஆஃபர், அவர் வந்து ஆஃபர் கொடுக்குறாரு. ஓகே, அவர் என்ன சொல்றாரு, நீ 2 நாளைக்குள்ள அக்செப்ட் பண்ணனா நானே அக்செப்ட் பண்ணதான் நினைச்சுப்பேன், அந்த மாதிரி ஆஃபர் தான் கொடுக்கூடாது. புரிஞ்சுக்கிட்டியா? அது கேஸ் என்ன? Feltoses Binley. ஓகே, அடுத்தது advertisement is dash. Invitation to offer. Invitation to offer. Booths in a supermarket is dash. Invitation. Prospectus is dash. Prospectus issued by the company is dash. Invitation to offer. Asking quotation of prices from a stationery shop is dash. Invitation to offer. Invitation. Advertising for auction sale is dash. Invitation to the offer. என்னடா சொல்லி சொல்லி போர் அடிச்சு போச்சா? எவ்வளவு தூரம் சொன்னா சொல்லணும்டா. இப்ப coming to acceptance, what are the features of the acceptance? Acceptance must be dash absolute and unqualified. நான் இப்பதான் சொல்லி கொடுத்தேன், அவங்க அப்படியே ஒத்துக்கணும். அதை நீ ஏதாவது கண்டிஷன் இம்போஸ் பண்ணினா அது என்னவாயிடும்? கண்டிஷனல் அக்செப்டன்ஸ் கவுண்டர் ஆஃபர் மாதிரி கவுண்டர் ஆஃபர் ஆயிடும். ஓகேவா? Counter offer. So acceptance must be absolute and unconditional. ஆனா ஒரு கேள்வி நீ கேட்கறன்னு வச்சுக்கோயேன், ஒரு வண்டியை நான் விற்கிறதுக்கு ரெடியா இருக்கேன், என் வண்டியை நான் விற்கிறேன் உனக்கு, நீ வந்து என்ன கேள்வி எல்லாம் கேட்டா இது நாட் அ கவுண்டர் ஆஃபர்?
RC book, documents. உங்களுக்கு தானா இந்த வண்டியோட ஆர்சி புக் உங்ககிட்ட இருக்குதா, இன்சூரன்ஸ் எல்லாம் கரெக்டா ஆன் டைம் கட்டி வச்சிருக்கீங்களா, இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டா இதெல்லாம் கவுண்டர் ஆஃபர் கிடையாது. ஓகே, நான் 15,000 ரூபாய்க்கு என் வண்டியை கொடுக்குறேன்றேன், நீ 10,000 ரூபாய்க்கு கொடுன்னு சொன்னா இந்த மாதிரி சொன்னாலும் அது கவுண்டர் ஆஃபர். ஆர் நான் 15,000 ரூபாய்க்கு ஒன் ஷாட்ல கொடுக்குறேன்றேன், நீ என்ன சொல்ற 15,000 ரூபாய் நான் 4 இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்குறேன்னு சொல்றேன், இது கவுண்டர் ஆஃபர். புரிஞ்சுதா? ஆனா நீங்க தான் ஓனரா, ஆர்சி புக்ல உங்க பேர் இருக்கான்னு கேட்கதா, இதெல்லாம் வந்து கவுண்டர் ஆஃபர் கிடையாது. This is called mere variation of language or mere enquiry of the product, nothing more than that. Acceptance எப்படி இருக்கணும்? Unconditional இருக்கணும்னு சொன்னேன். What is unconditional? As it is agree பண்ணனும் சார். As it is, அந்த என்ன terms and conditionல ஆஃபர் கொடுக்குறாங்களோ அதே கண்டிஷன்ல தான் நீ அக்செப்ட் பண்ணணும். நீல் வெர்சஸ் மெரிட் அப்படின்ற கேஸ்ல என்ன ஆகும்னா, அவன் இன்ஸ்டால்மெண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்க மாட்டான், ஆனா இவன் இன்ஸ்டால் ஆப்ஷன் எடுத்திருப்பான், அமௌண்ட் மாத்திருக்க மாட்டான். அமௌண்ட்ல நான் கொடுக்கறதுக்கு ரெடி, ஆனா இப்போ இதை வச்சுக்கோ, மீதி அமௌண்ட் நான் அப்புறம் தரேன்னு சொல்லுவான். அதெல்லாம் நாட் அலோவ்டு. சரியா? acceptance must be in prescribed mode. Example, நான் லெட்டர்ல அக்செப்ட் கேட்டேன்னா நீ லெட்டர்ல தான் அக்செப்ட் கொடுக்கணும். அதான் ரைட்டிங்ல கேட்டா ரைட்டிங்ல தான் கொடுக்கணும், இமெயில்ல கேட்டா இமெயில்ல கொடுக்கணும். அந்த மாதிரி acceptance must be made within stipulated time or reasonable time or stipulated time. If time specified, then it should be in that time, otherwise within reasonable time. What does acceptance by conduct means? சார், ஒரு ட்ரேட்ஸ்மேன், ஒரு கடைக்காரர் இருக்காருன்னு வச்சுக்கோயேன், நீ போய் ஆனா பால் அப்படின்னு சொல்லிட்டு கடை அது 25 ரூபா 26 ரூபா கொண்டு போய் டேபிள்ல வச்சினா அந்த என்ன ஃப்ரிட்ஜ்ல எடுத்து பால் வச்சிடாரா? இப்போ அவர் எதுவுமே பேசல, நீ என்ன பால் அப்படின்னு தான் சொல்ற, டேபிள்ல காசு வச்சுட்ட, உடனே அவர் எடுத்து கொடுத்துடுறாரு. இதெல்லாம் தான் அக்செப்டன்ஸ் பை கான்டாக்ட்னு சொல்லுவாங்க. ட்ரேட்ஸ்மேன் இப்படிதான் பண்ணுவாங்க. இந்த இடத்துல சார் இது இம்ப்ளைடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது இம்ப்ளைட்னு ஃபுல்லா சொல்லிட முடியாது. இம்ப்ளைட் தான் கிட்டத்தட்ட, ஆனா இது ஃபுல்லாமே இம்ப்ளைட் இல்ல. அவங்க வந்து கான்டாக்ட்ல அக்செப்ட் பண்றாங்க, அவங்க செய்யற சில விஷயத்தினால அது அக்செப்ட் ஆகுது. இதை பார்க்கும்போது ஒருவேளை டாசிட் மாதிரியும் இருக்கலாம், ஒருவேளை இம்ப்ளைட் மாதிரியும் இருக்கலாம். அது நீ எப்படி வச்சுனாலும் பிரச்சனை இல்லை, இது அக்செப்டன்ஸ் பை கான்டாக்ட், அவ்வளவுதான். இப்போ ஒரு கடையில டிஸ்பிளேல சாக்லேட் வச்சிருக்காங்க, நீ அப்படியே சாக்லேட்டை எடுத்து பிரிச்சு சாப்பிட்ட, அக்செப்டன்ஸ் பை கான்டாக்ட். நீயா அக்செப்ட் பண்ணிட்ட, ஆனா ஆக்சுவலி என்ன பண்ணிருக்கணும், ஃபர்ஸ்ட் நீ ஆஃபர் பண்ணி அவங்க அக்செப்ட் பண்ணி அதுக்கப்புறம் பில் போட்டுருக்கணும். நீங்க என்ன பண்ணிட்ட, நீ பண்ண வேலையில யூ அக்செப்டட் டு பே த மணி. பஸ்ல ஏறினா யூ அக்செப்டட் டு பே த மணி. உடனே அக்ஷயா சொல்லுவா, நாங்க கேர்ள்ஸ் லேடிஸ் எங்களுக்கு பஸ்ல ஃப்ரீ, அக்செப்டட் டு பேவே கிடையாதுன்னு. நான் அக்ஷயா கரெக்டா? அதானே சார்? இது எப்படி சார் ஒரு இம்ப்ளைடு கான்ட்ராக்டா வரும்? கன்சிடரேஷனே இல்லையே சார், சொல்லு. சீராமா கெஸ் பண்ணு. இப்போ அக்ஷயா வந்து பஸ்ல ஏறுறா, உனக்கு தெரியும் லேடிஸுக்கு ஃப்ரீ நம்ம ஊர்ல. ஸோ பஸ்ல ஏறுறா, பஸ்ல டிக்கெட் வாங்க தேவையில்ல. இது எப்படி ஒரு வேலிடான கான்ட்ராக்ட் ஆகும்? குவாசி கான்ட்ராக்டா சார்? இல்ல இல்ல, என்ன கேக்குறாங்க, பெனிஃபிட் சார் இவங்களோட பெனிஃபிட் தானே. பெனிஃபிட் சார். குட். see actually டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் அப்படின்றது ஒரு செப்பரேட் கம்பெனி. கவர்மெண்ட் இஸ் ஸ்பான்சரிங் அக்ஷயா, அதான் விஷயம். புரிஞ்சதா இல்லையா? இப்போ சார் அந்த டிக்கெட் வச்சு நமக்கு அவங்க கொடுப்பாங்களா சார்? என்னமா? ஆமாமா, ஆக்சுவலி கவர்மெண்ட் வந்து அதை ஸ்பான்சர் பண்ணணும். இப்போ எப்படி இருந்தாலும் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் எல்டர்லி ஏஜ் பீப்புளுக்குலாம் பஸ் பாஸ் ஒன்று கொடுப்பாங்க. நீ பாத்திருக்கியா? உங்க தாத்தா வயசான அப்பா இருந்தாங்கன்னு வச்சுக்கோயேன்,
60 வயசுக்கு மேல இருந்தா they can eligible for 10 tickets, அதாவது 10 டேஸ்க்கான டிக்கெட்டை கவர்மெண்ட் கொடுப்பாங்க ஃப்ரீயா. அதுல நீ டீலக்ஸ்ல கூட போகலாம் அந்த பாஸ் வச்சுட்டு இருந்தீங்கன்னா. ஏன்னா எங்க அம்மா அந்த பாஸ் வச்சிருக்காங்க. நார்மல் பஸ்ல போனோம்னா ஃப்ரீ அவங்களுக்கு, டீலக்ஸ் பஸ்ல போனோம்னா அந்த பாஸ் யூஸ் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு 10 டேஸ்க்கு பாஸ் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்ல. இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்பான்சர் பண்ணிடும். புரிஞ்சுதா? ஸோ பிகாஸ் இப்போ யோசிச்சு பாரு, ஆவின் அப்படின்னு ஒரு இது இருக்கு. ஆவின்ல எப்படி அவங்களால அவ்வளவு சீப்பா கொடுக்க முடியுது பால? அது லாஸ். ஏன்னா அவங்க வாங்குற காசோட கொடுக்குற காசு கம்மி. அப்போ அதுக்கெல்லாம் கவர்மெண்ட் ஸ்பான்சர் பண்ணிடும். நெக்ஸ்ட் சார், ஆஃபர் should be communicated, yes or no? Acceptance should be communicated, yes or no? Yes, sir. Sir. It can be communicated via post, telegram, fax, email, telephone, anything. இப்போ coming to communication of acceptance. When an acceptance is complete, The offer we made is accepted. இல்லடா, when it is complete ன்னு நான் கேட்டேன். Offer receives That is communicate. As against the offeror, when the acceptance is complete, when the person to whom offer is made has accepted and he put that acceptance in the course of transmission. அப்படின்னா அக்செப்ட் பண்ணிட்டு அனுப்பிச்சிட்டான். அப்படின்னா as against the offeror, he cannot revoke the offer from hereafter. As against the acceptor, the acceptance is complete when he comes to know about it. When the offerer comes to know about this acceptance. So till that time he has right to revoke his acceptance. And once the acceptance reaches the offerer, he cannot revoke his acceptance. புரிஞ்சுதா இல்லையா? So offererக்கு எப்போ வரைக்கும் டைம் இருக்கு ஆஃபர் ரிவோக் பண்றதுக்கு? Till the acceptor accepts the offer and put the acceptance in the course of transmission. அப்படின்னா லெட்டர் அனுப்பிச்சிட்டான், மெயில் அனுப்பிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி அர்த்தம். சரி, இப்போ அக்செப்டன்ஸ் அனுப்பிச்சிட்டான். இப்போ அக்செப்டன்ஸ் அனுப்பிச்ச அடுத்த நாள் அவனுக்கு தோணுது, ஐயோ நம்ம கம்மியான அமௌண்ட்டுக்கு அக்செப்ட் பண்ணிட்டோம், பேசாம இந்த ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணிட்டு நம்ம வேற யார்கிட்டயாவது அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்? இது மாதிரி நடக்குமா நடக்காதா? சம்டைம்ஸ் நடக்கும். நேற்று வரைக்கும் நம்ம பைக்கை விற்கிறதுக்கு ரெடியா இருந்திருப்போம், வாங்கறதுக்கு எவனுமே வந்துருக்க மாட்டான். கட்சியில நேற்று ஈவினிங் ஒருத்தன் வந்திருப்பான், 1 மாசமா வெயிட் பண்ணியிருப்போம். நம்ம வீடு வாடகை கொடுக்கும்போது கூட அப்படிதானே பண்ணுவாங்க, ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அப்புறம் ஒரு வழியில சரி ஓகே கம்மியான வாடகை கூட விட்டுறலாம் அப்படின்னு முடிவு எடுக்கும் போது அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து நல்ல ஆஃபர் வரும், வெறுப்பா இருக்கும். ஐயோ, அதே மாதிரி பஸ்ல நிப்பீங்க, பஸ்ஸுக்காக நிப்பீங்க, பஸ் வரவே வராது, செம்ம டென்ஷன் ஆகி சரி ஆட்டோல ஏறிடலாம், ஆட்டோல ஏறிடுவீங்க, பின்னாடியே பஸ் வரும், செம்ம வெறுப்பா இருக்கும். இந்த மாதிரிதான் இதுவும். ஒருவேளை இந்த மாதிரி என்ன ஆகுது, நீ வந்து ஒரு ஆஃபர் கொடுக்குற, ஓகே அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டான். ஆனா அவனுக்கு வேற ஒரு ஆஃபர் வந்திருக்கு. இப்போ அவன் என்ன பண்ணணும், ஆஃபர் ரிஜெக்ட் பண்ணணும், கரெக்டா? இப்போ அவன் நேற்றுக்கு அக்செப்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டான்னு வச்சுக்கோ, ஆனா அவனுக்கு எதுவும் வந்து சேரல, அவன் என்ன பண்ணலாம்? இப்போ ரிவோக் பண்ணலாம் சார். நீ எப்படி சொல்லணும் சார், அவன் ரிவோகேஷன் அவனோட முன்னாடி கொடுத்த அக்செப்டன்ஸுக்கு முன்னாடி வர ஸ்பீட்ல வரணும், அந்த ஸ்பீட்ல வந்து ரிவோக் பண்ணணும். எக்ஸாம்பிள் என்ன, இதுக்கு முன்னாடி லெட்டர்ல அனுப்பிச்சான்னா இப்போ டெலிஃபோன் பண்ணி சொல்லணும் ஆர் மெயில் அனுப்பணும். ஒருவேளை ரெண்டுமே சேம் டேட்ல வந்ததுன்னா எதை ஓபன் பண்ணி பாக்குறாங்களோ அது. லில்லி ஒயிட் வெர்சஸ் முத்துசுவாமி என்ன கேஸ் அது? ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ் should be communicated. அப்படின்னா என்ன, ஒரு இஸ்திரி போடுறவங்க, ஓகே அவங்க என்ன சொல்றாங்க, ஒருவேளை உங்க பொருள் டேமேஜ் ஆச்சுனாலும் நாங்க 100 ரூபா தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் அந்த இஸ்திரி போட ரெசிப்ட்ல எழுதி கொடுத்துருக்காங்க, நீங்க அட்வான்ஸ் கொடுப்பீங்க ஆர் ஏதாவது கொடுப்பீங்க போது அந்த ரெசிப்ட்லயே கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி நாங்க வந்து இஸ்திரி போடும்போது ஏதாவது பொத்தல் உத்தல் ஊந்துச்சுன்னா அதுக்கு நாங்க லயபிள் தான், ஆனா எங்களோட லயபிலிட்டி வில் நாட் லாஸ் மோர் தென் 100 rupees அப்படின்னு சொல்றோம். ஓகே, அந்த மாதிரி தான் கண்டிஷன் இருக்குதுன்னா அது நீங்க முன்னாடியே சொல்லிடுங்க.
இப்போ அது அது நீங்க அதை வந்து அந்த பேப்பர்ல போட்டுட்டீங்க, அந்த ரிசீட்ல போட்டுட்டீங்க, அதை அவங்க வாங்கிட்டாங்க, ஆனா அவங்க அதை படிக்கவே இல்லை அப்படின்னா கூட என்னது இது? இட்ஸ் இம்ப்ளைட் அக்செப்டன்ஸ் that they are okay with that. Understood or not? டோமினோஸ் பீஸா எல்லாம் வாங்கும்போது 50% ஆஃப் அப்படிலாம் போடுவான். அதுக்கப்புறம் 50% ஆஃப் மேக்ஸிமம் அமௌண்ட் 150 அப்படின்னு போட்டிருப்பான். செம்ம விருப்பம் இருக்கும். நீ வந்து 500 ரூபாய்க்கு ஒரு பீஸா வாங்குறனா 250 ரூபாய் டிஸ்கவுண்ட் எதிர்பார்த்துன்னு இருப்பேன். சத்தில 150 ரூபாய் தான் டிஸ்கவுண்ட் கொடுப்பான். ஏன்னா அவன் சொல்லுவான் 50% ஆஃப் அப் டு ₹150 போட்டிருப்பான். அது நமக்கு தெரியவே தெரியாது. எல்லாம் யாராவது அனுபவிச்சீங்கன்னா புரியும் இப்ப நான் சொல்றதெல்லாம். ஓ ஆமா இல்ல கரெக்ட் அப்படின்ட்டு. அடப்பா இல்ல வேற என்ன சொல்லுவான், கன்வீனியன்ஸ் ஆச்சுன்னு அதை போட்டு வாங்கிடுவான். அவன் என்னத்தை டிஸ்கவுண்டா கொடுக்குறானோ அதை கன்வீனியன்ஸ்ல போட்டு எடுத்துருவான் ஆல்ரெடி. இந்த பேடிஎம்ல எல்லாம் 25 ரூபா டிஸ்கவுண்ட் டிக்கெட்டுக்கு எல்லாம் சொல்லுவாங்க. நீ பேடிஎம்ல கன்வீனியன்ஸ் ஃபீஸே 35 ரூபா போட்டுருவான். அப்புறம் இந்த 25 ரூபா நீ டிஸ்கவுண்ட் கொடுத்தா என்ன கொடுக்கலானா என்னன்ற மாதிரி இருக்கும். சார், whether performance should be communicated. இப்போ கார்பாலிக் ஸ்மோக் பால் கேஸ்ல என்ன ஆகுதுன்னா, அவன் என்ன கேட்கறான் அந்த கம்பெனிக்காரன், ஆமா நாங்க என்ன சொன்னோம், இதை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கோல்டு வராதுன்னு சொன்னோம். கரெக்ட் தான், நான் இல்லைன்னு சொல்லல. இதை நீங்க வாங்கிட்டீங்கன்னு எங்களுக்கு எப்ப சொன்னீங்கன்னு கேட்டான். புரிஞ்சுதா இல்லையா? வெதர் கம்யூனிகேஷன் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் இஸ் நெசசரி. சார் அது அந்த கார்பாலிக் ஸ்மோக் பால் கேஸ்ல ஜெனரல் ஆஃபர் சார், யார் வேணா அக்செப்ட் பண்ணலாம். இல்ல அவதான் சொல்றான், நீ அக்செப்ட் பண்ணிட்டப்பா, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நீ அக்செப்ட் பண்ற கம்யூனிகேட்டே பண்ணலையே. கம்யூனிகேட் பண்ணனும்னு சொல்லல சார். அவன் சொல்லணும்னு சொல்லல, அதான் விஷயம். சோ ஒருவேளை நீங்க வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க வாங்கிட்டேன்னு சொல்லுங்க எங்ககிட்ட சொல்லியிருந்தான்னு வச்சுக்கோயேன், அவங்க ஆர்குமெண்ட் ரைட்டா இருந்திருக்கும். ஒரு பெரிய கேஸ் எல்லாம் எப்படி உடைக்கிறாங்க நமக்கு தெரியும் இல்ல, கோர்ட்ல சட்டத்துல நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்கு. ஓகே, என்ன இந்த மாதிரி தான் லூப் ஹோல்ஸ். இப்போ நான் ஒரு ப்ராடக்ட்டை கொடுக்குறேன், அது நீ வாங்கிட்ட, அந்த ப்ராடக்ட் உனக்கு ஒர்க் ஆகல, நான் ஏதோ சொல்லி கொடுக்குறேன், அது ஒர்க் ஆகல, உடனே நீ மேல கேஸ் போடுறேன். நான் என்ன சொல்றேன், இந்த ப்ராடக்ட் நீங்க வாங்கிட்டு எனக்கு சொல்லவே இல்லையன்ற. டே ஏன்னா அநியாயமா இருக்கு, நான் வித்துட்டேனே, ரெசிப்ட்லாம் கொடுத்தானே, நீ என்ன கம்யூனிகேட் பண்ணணும். பர்ஃபார்மன்ஸ் should be communicated அப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்க. அதனால இந்த கேஸ் தள்ளுபடி பண்றோம் அப்படின்னு கோர்ட் சொல்லிடுவாங்க. விருப்பம் இருக்கும். அப்படின்னா சில கேஸ்ல அவங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க, இந்த மாதிரி நீங்க வாங்கிட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்க. புரிஞ்சுதா இல்லையா? இப்போ ஒரு பிஸ்கெட் பேக்கெட்டுக்குள்ள ஒரு கான்டெஸ்ட் இருக்கும், 7up பாட்டில்ல ஒரு கான்டெஸ்ட் இருக்கும். எல்லாரும் அதை யூஸ் பண்ணுவாங்கன்னு அவசியம் இல்லையே. கம்யூனிகேட் பண்றவங்க தான் அதை யூஸ் பண்ணுவாங்க. கரெக்டா இல்லையா? கூகுள் பேக்குள்ளேயே நிறைய அந்த இண்டி ஹவுஸ், இண்டி ஹோம்லாம் ஏதோ இருக்கு. எல்லா கூகுள் பே யூசர்ஸும் அது பண்ணுவாங்களா என்ன? அதுல நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க, இது பண்ணா 30 ரூபா வரும், 25 ரூபா வரும், 40 ரூபா வரும்ட்டு. எவ்வளவு பேர் அதை பண்றாங்க? So sometimes mere performance is enough. Sometimes mere performance is not enough. It should be communicated to the person who proposes. Then only it constitutes a valid acceptance. புரிஞ்சுதா இல்லையா? அது கான்ட்ராக்ட பொறுத்து இருக்கு. When the acceptor fails to fulfill the condition precedent, what happens? When the acceptor failed to fulfill condition precedent, what happens? The offer gets lapsed. The offer gets lapsed. When the offerer became insane, when the offerer became insane, lose item offerer or unsound mind, the offer gets lapsed. புரிஞ்சுதா இல்லையா? If the offer is made in the month of June
and acceptor accept it in the month of December. But the offeror says the offer is not valid now. Why? Time lapse, sir. Time lapse. It's like a reasonable time. Time specify பண்ணி தான் time lapse இல்லனா reasonable time. சார் எப்படி சார் இந்த ரீசனபிள் டைம்லாம் புரிஞ்சுக்கிறது? அது கான்ட்ராக்ட் டு கான்ட்ராக்ட் கோட் சொல்லுவாங்க. சில டைம்ல வேற ஒரு ஆக்ட்ல ரீசனபிள் டைம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், a person applied for shares. As per the Companies Act, there is a time limit to give the number of the shares allotment. So அப்ப அங்க ரீசனபிள் டைம் தான் நீ எடுத்துக்கணும். புரிஞ்சுதா இல்லையா? So either வேற ஏதோ ஒரு ஆக்ட்ல டைம் சொல்லியிருந்தா அந்த டைம் எடுத்துக்கணும், அப்படி இல்லைன்னா கோர்ட் டிசைட் பண்ணுவாங்க வாட் இஸ் ரீசனபிள் டைம். ஓகேவா? அண்டர்ஸ்டுட் எவ்ரிவன்? சார் அந்த ரீசனபிள்ன்றதே சப்ஜெக்ட் டு சம் அந்த கண்டிஷன். ஆமாண்டா, அது வந்து கோர்ட் டிசைட் பண்ணிடும். With this we completed first unit. Now we will go to second unit, consideration. See, நீ உட்காந்து லைன் பை லைன் படிக்கும் போது இந்த ஒரு யூனிட்டே ஒரு நாள் கூட ஆகலாம். ஏன் கூட படிக்கும் போது ஒரு யூனிட் 1 மணி நேரம் தான் ஆகும். ஓகே, 10 மணி நேரம் தான் மொத்தம் முடிச்சு போட்டு போயினே இருக்கணும். What is consideration? Price paid for an obligation, something in return, quid pro quo. Consideration can be past, present or future. Consideration should be moved at the desire of promisor, but it can be paid by either promisee or any other person. Can a gracious promise be enforced? Gracious na without consideration. Can a gracious promise be enforced? Yes, sir. Aye. A philanthropist ஒரு தானம் கொடுக்குறவன், நான் 10,000 உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு தான தர்மம் கொடுக்குறேன்னு சொல்றான், ஆனா அவன் கொடுக்கவே இல்லை. Can you put case against him? No, sir. அப்ப என்ன அர்த்தம்? Gracious promise cannot be enforced ன்னு அர்த்தம். Unless it is registered. இல்ல, அது ஆக்சுவலி அப்படி சொல்லக்கூடாது. Unless the person to whom the offer is made, சார் அவன் வேற ஒரு இடத்துல கான்ட்ராக்ட் போட்டிருந்தான், அவன் லைபிலிட்டி கிரியேட் பண்ணிக்கிறான். ஃபார் எக்ஸாம்பிள், நான் கொடுக்குறேன்னு சொன்ன காசை நம்பி அவன் ஏதோ இழுத்து விட்டுட்டான் செலவை, அப்போ I am liable to pay. But normally I am not liable to pay and it is not enforceable. Gracious promise cannot be enforced. For example, charity. கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்காம இருந்தா என்ன பிடிச்சி ஒண்ணும் பண்ண முடியாது. Consideration should be moved from the desire of the promisor and not from the other person. Example, என்ன case study? துர்கா பிரசாத் பால்தேவ். துர்கா பிரசாத் vs பால்தேவ். ஓகே, என்ன நடந்துச்சு அதுல? கலெக்டருக்கும் மார்க்கெட் காரங்களுக்கும் ஏதோ அந்த டேங்க் கட்டுறதை பத்தி பேசிட்டு இருந்தோம். சம்மந்தமே இல்லாம ஒரு ஜமீன்தார் என்ன சொல்றாரு, நானும் காசு தரேன்றாரு. ஓகே, அப்புறம் அவர் தரவே இல்லை. அவர் மேல கேஸ் போட முடியுமா? முடியாது. ஏன்னா அவருக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. What is stranger to the contract? What is privy? Privy na enna? Privity அப்படினா என்ன? கான்ட்ராக்ட் யாருக்கும் நடக்குதோ அவங்களுக்குள்ளதான் சூ பண்ணிக்க முடியும். சம்பந்தமே இல்லாத ஒரு பார்ட்டி எல்லாம் கேஸ் போட முடியாது. இதுதான் privity. ஓகே, privity na enna? Only the parties to the contract cannot sue the person. Stranger cannot sue. But there is a concept called stranger to the consideration. What is that? Chinaya versus person who may be a beneficiary can sue. A person who may be a beneficiary to the contract. Chinaya versus Ramaya case. Okay. So anga case enna agum? Even though they are not party to the contract, they can sue the person who involved in the contract if they didn't get the benefit. Sir, though I may be stranger to the contract, I am stranger to the consideration.
If I am a stranger to the consideration, then I can sue even though I am not a party to the contract. Understood இல்லையா? So இப்படி ஒரு question கேக்குறான். Can a stranger to the contract and stranger to the consideration sue அப்படின்னு கேக்குறான். What is the answer? If a stranger to the contract is not a stranger to the consideration also, then he cannot sue. But he is stranger to the consideration. Okay, that means he is a beneficiary. Then he can sue. What is executed consideration and executory consideration? Executed consideration and completed consideration has been exchanged. Yes. Executory and consideration yet to be paid or received. Example of executory consideration. Insurance. Insurance. Insurance வந்துட்டு யூனிலேட்டரல் எக்ஸிக்யூட்டரி. அதாவது என் சைடுல நான் பிரீமியம் கட்டிட்டேன், அவன் சைடுல எனக்கு எப்ப ஆக்சிடென்ட் வந்துச்சோ அப்பதான் அவன் காசு தருவான். So one side has done. ரெண்டு சைடுமே பேசி வச்சிருக்கோம். ஆனா நானும் பைக்கை கொடுக்கல, அவனும் காசை கொடுக்கலன்னா அப்ப என்ன அது bilateral execution. Okay. What is past consideration? What is past consideration? Sir, consideration is for the activity done in past. For example, a person rendered services when a boy is a minor. So now he is claiming the money from that boy after attaining majority, that I have done so many services for you when you are in minor அப்படின்னு சொல்றான். புரிஞ்சுதா இல்லையா? இப்ப இதுக்கு என்னது? சொல்லுடா. இது பேரு past consideration. இப்போ அந்த பாய் அந்த காசு கொடுக்கணுமா? நெசசரிக்கு யூஸ் பண்ணனும் கொடுக்கணும். வெரி குட். ஒருவேளை அந்த பையனோட டிசைரே இல்லாம the service has rendered without his desire, then what is that called? Agreement without consideration. இது ஒரு பெரிய தலைவலி பிடிச்ச கேஸ். இப்போ நம்ம கூட சம்டைம்ஸ் அக்ரிமெண்ட் வித்வுட் கன்சிடரேஷன் இஸ் வேலிட் படிப்போம். இந்த சாப்டரோட லாஸ்ட்ல படிப்போம். அக்ரிமெண்ட் வித்வுட் கன்சிடரேஷன் இஸ் வேலிட் படிப்போம். அது எந்த இடத்துலன்னா அவன் ஒத்துக்கிட்டான்னா, தட் இஸ் அன்னைக்கு அதுல கன்சிடரேஷன் இல்ல, ஆனாலும் இன்னைக்கு அவங்க ஒத்துக்கிறான். அத அந்த பாஸ்ட் வாலண்டரி சர்வீசஸ்னு ஒரு பாயிண்ட் இருக்குமே, புரிஞ்சுதா இல்லையா? இப்போ நான் அந்த குழந்தைக்கு ஒரு சர்வீஸ் பண்ணேன். ஓகே, அது வந்து ஒரு பாஸ்ட் வாலண்டரி சர்வீசஸ் தான். அந்த குழந்தை மேஜர் ஆனதுக்கு அப்புறம் இன்னைக்கு நான் போய் காசு கேட்டா அது காசு கொடுக்கணும்ன்ற அவசியமும் இல்லை, ஏன்னா கன்சிடரேஷனே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனா அவன் ஒத்துக்கிட்டான்னு வச்சுக்கோயேன் கொடுக்குறேன்றதுக்கு, தென் நோ இஷ்யூ. அப்ப அவன் ஒத்துக்கிட்டான்னா அது வேலிட் கான்ட்ராக்ட் ஆயிடும், ஈவன் தோ வித்வுட் கன்சிடரேஷன். புரிஞ்சுதா இல்லையா? அவன் ஒத்துக்கலன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகே, நீ கேட்கலாம், சார் அவன் நெசசரிஸ்க்கு தானே சார் பண்ணா அப்படின்னு கேட்கலாம். அவன் சொல்லுவான் நான் கேட்கலையேன்னுவான். நெசசரிஸ்க்கு பண்றதுக்கு வந்து மைனருக்கு நெசசரிஸ்க்கு நீ பண்ணினா மைனர் ஹஸ் டு ரீபே தட் மணி. அதுதான் பாயிண்ட். இங்க பாயிண்ட் என்ன, ஏதோ ஒரு பாஸ்ட் வாலண்டரி சர்வீசஸ் நீங்க பண்ணிருக்கீங்க, ஆனா அது அவங்க கேட்கவே இல்லை, இதை நீங்க கிளைம் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு என்ன பதில்? அவங்க ஒத்துக்கிட்டா தான் கிளைம் பண்ண முடியும்.
இப்போ ஒரு மைனருக்கு அவங்க கார்டியன் பண்ற சர்வீசஸ் இருக்குல்ல, அதுக்கு அந்த கார்டியனுக்கு ரீக்ளைம் பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்கா இல்லையான்னு கேட்டா, அந்த கார்டியனை கோர்ட் அப்பாயிண்ட் பண்ணி தான் ரைட்ஸ் இருக்கு. இல்ல அந்த கார்டியன் சும்மாவே வந்து மைனருக்கு பண்றாருன்னா அது பாஸ்ட் வாலண்டரி சர்வீசஸ் கூட நீங்க எடுத்துக்கலாம். புரிஞ்சுதா இல்லையா? ஆனா the guardian should prove at the desire of the minor only I started doing this. புரிஞ்சுதா இல்லையா? Is consideration to be adequate? Is consideration should be adequate? No, sir. No, sir. Cannot be adequate. Consideration need not be adequate. But consideration should be free consent, out of free consent, and there should not be any misrepresentation. You should not pay consideration to a person who is legally bound to perform certain things. Yes or no? Yes, sir. Bribe. No consideration should be paid for a person who is legally bound to perform. Example? Sir, bribe given to government officer. Okay. Bribe given to government officials. அதுக்கப்புறம் விட்னஸ்க்கு காசு கொடுத்து கோர்ட்ல வந்து விட்னஸ் சொல்ல வைக்கிறது, இதெல்லாம். அதுக்கப்புறம் you should not give consideration for unlawful, immoral, opposed public policy things. Understood? So come on, tell me, what are the features of consideration? மனசுல வச்சுக்கணும். Desire of the promisor. அதுக்கப்புறம் it can be paid by promisee or third person. அப்புறம் it can be executed or executory. It can be even past consideration. Adequacy of consideration is not problem. It must be real. Consent. Then one legally bound to perform, you should not give consideration. Unlawful, illegal, immoral activities, there should not be any consideration. Understood? What are the cases where third party to the consideration is allowed to sue? Point number 1, beneficiary. Sir, ஒரு ட்ரஸ்ட் கிரியேட் பண்ணிருக்காங்க, I am beneficiary. அடுத்தது ஃபேமிலி செட்டில்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் 3 அண்ணன் தம்பிங்க இருக்காங்க, சரியா? அவங்களுக்குள்ள ஒரு ஃபேமிலி செட்டில்மெண்ட் போட்டாங்க. அதுல முதல் அண்ணனுக்கு ஒண்ணுமே வரல, 2 தம்பி தான் மொத்தமா பிரிச்சுட்டு எடுத்துட்டாங்க. இப்ப முதல் அண்ணனோட ஒய்ஃப், இந்த ரஜினி படத்தெல்லாம் வரும்ல, எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருவாங்க தம்பிகளுக்காக. அப்போ அந்த முதல் அண்ணனோட ஒய்ஃப் இருக்கால, அவ வந்து அந்த 2 தம்பி மேல கேஸ் போடலாமானா கேஸ் போடலாம். ஏன்னா ஃபேமிலி செட்டில்மெண்ட். Even though she is third party to that contract, she is stranger to the consideration. அண்ணன் வந்து நடுத்தர நின்றா நானும் தானே நடுத்தரில் வந்து நிக்கணும். அவங்க அண்ணன் நிப்பான் வெக்கமே இல்லாம, நான் ஏன்டா நிக்கணும்? ஓகே. Sir, what is assignment? Assignment of contract என்ன? உனக்கு வர வேண்டிய காசை நீ இன்னொருத்தனுக்கு கொடுக்குற, நீ போய் வாங்கிக்கோன்னு சொல்ற. ஃபார் எக்ஸாம்பிள், சூர்யாவுக்கு ஸ்ரீராம் வந்து காசு தரணும். சூர்யாவுக்கு ஸ்ரீராம் வந்து காசு தரணும். ஸ்ரீராம் கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, கையில காசு கலெக்ட் பண்ற விஷயம் ஏதோ ஒண்ணு இருக்கு. அதை நீ சூர்யா கிட்ட அனுப்பிச்சு விடுற, இதை வச்சு நீ வாங்கிக்கோ காசுன்ற. Now this is assignment. Now even though Surya is not a party to the contract, for example, மயூர் கிருஷ்ணன் வந்து ஸ்ரீராமுக்கு காசு தரணும். மயூர் கிருஷ்ணன் ஸ்ரீராமுக்கு காசு தரணும், ஸ்ரீராம் சூர்யா காசு தரணும். இப்ப மயூர் கிருஷ்ணன் வந்து ஸ்ரீராமுக்கு கொடுக்க வேண்டிய காசுக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துருப்பான்ல, அத சூர்யா கிட்ட கொடுத்துருவான் ஸ்ரீராம். இதை போய் நீ காட்டு, அவங்க கொடுத்துருவான் காசுன்ட்டு. மயூர் கிருஷ்ணன் should not ask, hey who are you? யார் நீ? நான் வந்து ஸ்ரீராம் கொடுக்கணும். இல்லப்பா ஸ்ரீராம் எனக்கு தரணும், நீ எனக்கு அதுக்கு வந்து தான் நீ அவருக்கு தரணும்ல, அந்த காசு எனக்கு கொடு. நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. பிகாஸ் ஹியர் சூர்யா காட் திஸ் அசைன்மெண்ட். அசைன்மெண்ட்னா அந்த உரிமையை அவனுக்கு விட்டு தரது பேர் தான் அசைன்மெண்ட்.
he is assigning the right of receiving the money. Estoppel என்ன? Acknowledgement of liability by estoppel. அப்படின்னா என்ன? இப்போ நான் வந்து காசு தரத்துக்கு வரேன். சூர்யா கிட்ட இருந்து ஆக்சுவலி நான் காசு வாங்கியிருக்கேன். நான் சூர்யாவுக்கு காசு தரணும், திருப்பி ரிட்டர்ன் பண்ணணும். நான் வரேன். சூர்யா வீட்டுல இல்லாதனால அவனோட தம்பி ஓகே ஸ்ரீராமலிங்கம் ஒருத்தன் இருக்கான், அவன்கிட்ட நான் காசு கொடுத்துடுறேன். இந்த படத்துல வரும் தெரியுமா, வசூல் ராஜ் MBBSல ஃபர்ஸ்ட் சீன்ல வரும். ஓகே, அவன் காசு கொடுத்துருப்பான், கத்தில அவன் தம்பிகிட்ட கொடுத்துருப்பான். அவன் என் தம்பிகிட்ட தான் கொடுத்தான், என்கிட்ட கொடுக்கல நீ சாருவான். ஆனானப்பட்ட வசூலியே நீ வந்துட்டு ஆப்போசிட் கஸ்ட பத்தி ஏதோ சொல்லுவான். அந்த மாதிரி ராங் சைடு, ஆனானப்பட்ட வசூலியே ராங் சைடு கஸ்ட பத்தி அந்த மாதிரி. ஸோ இப்போ நான் ஸ்ரீராமலிங்க கிட்ட சொல்லிட்டேன்னா அப்புறம் சூர்யா வந்து ஸ்ரீராமலிங்க கிட்ட கேட்கலாம். புரிஞ்சுதா? சோ இப்போ ஸ்ரீராமலிங்க சொல்லக்கூடாது, இங்க பாரு அது எனக்கும் கிருஷ்ணனுக்கும் உள்ள கான்ட்ராக்ட், நீ யார் தலைக்கு வருது அப்படின்னு கேட்கக்கூடாது. அவர் வேணும்னா என் மேல கேஸ் போட்டுக்கிட்டோம். நவ் சூர்யா இஸ் த பெனிஃபிஷியரி. ஓகே, அவனுக்கு கொடுக்கறதுக்கான காசை தான் நான் ஸ்ரீராமலிங்கத்துக்கு கொடுத்துட்டு போயிருக்கேன். ஸோ சூர்யா ஹேஸ் அ ரைட் டு கிளைம் இட் ஃப்ரம் ஸ்ரீராமலிங்கம். ஸோ ஸ்ரீராமலிங்கம் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ஃப்ரம் சேயிங் தட் ஐ டோன்ட் பே மணி, ஐ வாண்ட் டு கிவ் த மணி அப்படின்னு சொல்ல முடியாது, அவனால கொடுத்துதான் ஆகணும். Understood? So these are the points you should keep in mind for stranger to the consideration, third party to the consideration, trust to the beneficiary, adukaprom family settlement, assignment, estoppel. Sir, இன்னொரு கேஸ் ஒன்று இருக்கு. இப்போ ஒரு பையன் ஒரு மாதிரி ஊதாரி, வேலையே போக மாட்டான், சரியா? அந்த பையனோட அப்பா கொஞ்சம் வெல் டு டூ ஃபேமிலி. ஓகே, அவர் கொஞ்சம் தப்பா வளர்த்துட்டாரு பையனை, வேற வழி இல்லை. இப்போ அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. இப்போ பொண்ணு வீட்டுக்காரங்க யோசிக்கிறாங்க, இந்த பையனுக்கு எப்படி நான் பொண்ணை கொண்டு கொடுக்குறது, இவன் வேலைக்கும் போகல, சம்பாதிக்கவும் இல்லை, எப்படி குடும்பம் நடத்த முடியும்? உடனே அந்த பையனோட அப்பா சொல்றாரு, கவலைப்படாதீங்க சம்பந்தி, ஓகே பையனுக்கு மாசம் நான் வந்து பையனோட வீட்டு செலவுக்கு 20,000 ரூபாய் கொடுத்துட்றேன், உங்க பொண்ணு அதை வச்சு சமாளிச்சுக்கலாம், டோன்ட் வரி அப்படின்னு பையனோட அப்பா பொண்ணோட அப்பாவுக்கு ப்ராமிஸ் பண்றாரு. ஒருவேளை அந்த பையனோட அப்பா அந்த காசை கொடுக்கலன்னு வச்சுக்கோ, அந்த பொண்ணு அந்த பையனோட அப்பா மேல கேஸ் போட முடியுமா? ஏன்னா என்னதான் கான்ட்ராக்ட் வந்து சம்மதிக்கு நடுப்பு நடக்குது, பிரைடோட அப்பாவுக்கும் பிரைட் ரூமோட அப்பாவுக்கும் நடக்குது. ஓகேவா? Can a bride sue the father of the bridegroom? Yes. Yes, she is acquiring benefit from that contract. இல்லையா? காஜா முகமது கான் vs ஹுசைன் பேகம் அப்படின்ற கேஸ் இது நடந்துச்சு. இந்த ஃபேமிலி செட்டில்மெண்ட் கேஸுக்கு என்ன எக்ஸாம்பிள், என்ன கேஸ்? சுப்பு சுப்பிரமணியம். ஃபேமிலி செட்டில்மெண்ட்டுக்கு சுப்பு சுப்பிரமணியம், அசைன்மெண்ட்டுக்கு கிருஷ்ணன் லால் சந்து. சார் இதெல்லாம் எனக்கு தெரியாது சார் அப்படின்னா விட்டுரு, இனிமே உட்காந்து பூசா படிக்க தேவையில்லை, ஆல்ரெடி படிச்சு வச்சிருந்தா மறந்துட்டா ஞாபகப்படுத்துறதா சொல்ல வந்தேன். சார் இதெல்லாம் புக்லயே இல்லை சார்னா விட்டுடு, புக்ல இருந்திருந்தா மட்டும், இப்ப நான் சொல்றதெல்லாம் புக்ல இருந்ததுன்னா வச்சுக்கோ. Validity of an agreement without consideration. Sir, is an agreement is valid even without consideration? Yes, sir. Yes, but it should be out of free consent. It should not be coercion or undue influence. In the case, agreement without consideration is also valid. Love and affection. Charity. Love and affection. Okay. அதுக்கப்புறம் completed gift. அப்படின்னா ஒன்ஸ் ஒருத்தன் கிஃப்ட் கொடுத்துட்டான்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் அவன் திரும்பி வாங்க முடியாது. அது பேர் என்ன? கம்ப்ளீட்டட் கிஃப்ட். இப்போ ஒருத்தன் கிஃப்ட் கொடுத்துட்டான், சேரிட்டி கொடுத்துட்டான், இதுக்கப்புறம் ஏய் நீ எனக்கு என்ன செஞ்ச, இந்த காசு திருப்பி கொடு அப்படின்னு சொல்ல முடியாது. ஒன்ஸ் இட் இஸ் கம்ப்ளீட்டட் கிஃப்ட், தென் யூ கேனாட் ஆஸ்க் ஃபார் கன்சிடரேஷன் அண்ட் ஆஸ்க் ஃபார் ரீஃபண்ட். நீ எனக்கு கன்சிடரேஷன் கொடுக்கல, அப்ப இந்த சேரிட்டியே வேலிட் இல்ல, திருப்பி கொடு அப்படின்னு சொல்ல முடியாது. சோ பாயிண்ட் நம்பர் 1 என்ன? Natural love and affection, completed gift. Point number 3, compensation for past voluntary services.
இதுதான் நான் உனக்கு டீட்டெயிலா சொன்னேன். இப்போ உன்னோட பர்ஸ் தொலைஞ்சு போச்சு. ஸ்ரீராமோட பர்ஸ் தொலைஞ்சு போச்சு. ஹரிபிரசாத் வந்து அந்த பர்ஸை கண்டுபிடிச்சு எடுத்துன்னு வந்து உன்கிட்ட கொடுக்குறான். இது வாலண்டரி சர்வீசஸ் தானே? ஓகே, இப்போ நீ அவனுக்கு காசு கொடுக்கணுமா அப்படின்னு அவசியம் இல்லை. ஸ்ரீராம் வந்து ஹரிபிரசாத் காசு கொடுக்கணுமா? மேபி கன்வீனியன்ஸ் அவன் கிளைம் பண்ணுவான். அந்த இடத்துல இருந்து கொடுத்ததுக்கான கன்வீனியன்ஸை கிளைம் பண்ணலாம். ரிவார்டு ஏதாவது கிளைம் பண்ண முடியுமா? ஆனா நீ ரிவார்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ, ஏய் பா இந்த உங்களை மாதிரி ஆளுங்களை தான் மழை பெய்யுது, உனக்கு 100 ரூபா தரணும்யா அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோயேன், அப்போ நீ கொடுத்துதான் ஆகணும். அடுத்தது promise to pay time bar debts barred by limitation. What is time bar debt? 3 வருஷத்துக்குள்ள, ஆமா 3 வருஷத்துக்குள்ள கொடுத்தவன் திருப்பி கேட்கல அப்படின்னா தென் வாங்கினவன் அதை திருப்பி கொடுக்க தேவையில்லை. ஆனா வாங்கினவன் திருப்பி கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோ 3 வருஷத்துக்கு கழிச்சு, அப்போ கொடுத்துதான் ஆகணும். அப்போ அந்த ஓல்டு டெட் முடிஞ்சு போச்சு. நல்லா புரிஞ்சுக்கோ, அந்த ஓல்டு டெட் முடிஞ்சு போச்சு. But now he is giving this without consideration. நல்லா புரிஞ்சுக்கோ, he is giving this without consideration. Whether it is valid? Yes, it is valid. இப்போ அந்த ஓல்டு டேட் தானே இவன் கொடுக்குறான் அப்படின்னா அந்த ஓல்டு டேட் முடிஞ்சு போச்சு. ஏன்னா டைம் பார்ட் பை லிமிடேஷன் ஆகி போச்சு. இனிமே அவன் கொடுத்தாலும் வித்தவுட் கன்சிடரேஷன் அவன் கொடுக்குற மாதிரி தான் அர்த்தம் அதுக்கு. ஆனா அது வேலிடான கன்சிடரேஷன் கேட்டா வேலிடான கன்சிடரேஷன் தான் as per the act. But only if we agree to pay. If we didn't agree to pay, then you cannot file a case on it. Agency contract இருக்குல்ல, ஸ்பெஷல் கான்ட்ராக்ட்னு ஒன்று படிப்போம். ஏஜென்சி கான்ட்ராக்ட் அதுல என்னது? on behalf of some other person you are doing a contract. For example, நீ ஒரு புரோக்கரா இருக்கன்னு வச்சுக்கோயேன், உன் ஃப்ரெண்டு ஒருத்தன் வீடு கேட்கறான், அவன்கிட்ட போய் நீ காசு கேட்க மாட்டேன். பட் நார்மலா ஒரு புரோக்கருக்கு கண்டிப்பா என்ன ஆகும்? 1% கமிஷன் கேட்பாங்க, இல்லைன்னா 1 month ரெண்ட் கேட்பாங்க கமிஷனா. புரிஞ்சுதா இல்லையா? Come on, tell me. When consideration, even though there is no consideration, the agreement is still valid. Example 1, love and affection. Love and affection. 2, 3, Past voluntary service. 4, promise to pay time bar debt. 5, creation of agency. Okay, with this we completed unit 2. Sir, சொல்லுப்பா சார். இப்போ நீங்க ஸ்டேஞ்சர் டு த கான்ட்ராக்ட்னு ஒரு இது சொன்னீங்க சார், மேரேஜ் சார், அது சோசியல் அக்ரிமெண்ட்ல வராதா சார்? எக்ஸாம்பிள் சொல்லு, என்ன சொன்னானு? அவங்க வந்து அந்த பையன் வந்து 20,000 வந்து அவங்க சம்பந்தி வந்து கான்ட்ராக்ட் பண்றாங்க, அவங்களோட மந்த்லி. மேரேஜ் வந்து சோஷியல் கான்ட்ராக்ட் கிடையாது, மேரேஜ் இஸ் லீகல் கான்ட்ராக்ட். இல்ல சார், அவங்க பே பண்றேன்னு சொன்னது வந்து சோஷியல். ஆமாண்டா, அதெல்லாம் மேரேஜ் சம்பந்தப்பட்டது. ஓகே, மேரேஜ் இஸ் லீகல் கான்ட்ராக்ட். சார் இப்போ அதுவே கல்யாணத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் பேசிக்கிட்டா அது சோஷியல் அக்ரிமெண்ட் தானே சார்? சோஷியல் கான்ட்ராக்ட் வந்துரும். கல்யாணத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் சொல்றாரு மந்த்லி செலவுக்கு உனக்கு 10,000 ரூபாய் தரான்னு சொல்றாருன்னு வச்சுக்கோ, தராம விட்டாருன்னு வச்சுக்கோ, அது சோஷியல் கான்ட்ராக்ட். இதையே ஒரு கிஃப்ட் டீடா போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோ, தென் இட் இஸ் a valid contract. அந்த நேச்சுரல் லவ் அண்ட் அஃபெக்ஷன்ல வந்துடும். புரிஞ்சுதா இல்லையா? அதனாலதான் இப்போ தாத்தா வந்து அம்மாவுக்கு கொடுக்குற சொத்தெல்லாம் இருக்கு பத்தியா, கிஃப்ட் டீடு போட்டு ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. கிஃப்ட் டீடு, செட்டில்மெண்ட் டீடு, ரிலீஸ் டீடு, அந்த மாதிரிலாம் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. நீ போய் பார்த்தீங்கன்னா தெரியும். தாத்தா வந்து அப்பாவுக்கு கொடுக்குறது, அம்மா கொடுக்குறதுலாம் அப்படியே ஃப்ரீயாலாம் கொடுத்துட்டு போயிட முடியாது. இன்ஹெரிட்டன்ஸ்ன்றது வேற. இன்ஹெரிட்டன்ஸ்னா உங்க அப்பா தான் ஒரே ஒரு பையன் தாத்தாக்குன்னா அப்ப இன்ஹெரிட்டன்ஸ்ல வந்துடும். ஆனா உங்க அப்பா வந்து 10 பசங்கள ஒரு பையன்னா கண்டிப்பா பிரிச்சு கொடுக்கணும்னா பெரிய சண்டை வந்துடும். அதனால எல்லாரும் வீட்டுல என்ன பண்ணுவாங்கன்னா பிரிச்சு கொடுப்பாங்க. அப்ப பிரிச்சு கொடுக்கும்போது என்ன போட்டு கொடுப்பாங்க? செட்டில்மெண்ட் டீடு போடுவாங்க, கிஃப்ட் டீடு போடுவாங்க, அந்த மாதிரி போடுவாங்க. ஏன் போடணும்?
கன்சிடரேஷனே கிடையாது அதுக்கு. உங்க அப்பா அவன் தாத்தாக்கு எதுவும் கொடுக்க போறது இல்ல, ஆனா அது வேலிடு. ஏன்? இப்பதானே படிச்சோம் லவ் அண்ட் அஃபெக்ஷன். சார் இந்த क्वेश्चन வந்திருந்துச்சு சார் இந்த தடவை. வேற வழி இல்லம்மா, அவங்க எல்லா யூனிட்ல இருந்து ஒரு क्वेश्चन கேட்டு தானே ஆகணும். ஆனா அவங்க ரிஜிஸ்டர் பண்ணல சார். ஒரு டைம்ல என்ன ஆச்சுன்னா ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன்னு क्वेश्चनல கொடுத்துட்டான், ஆனா ஆன்சர்ல அந்த சோஷியல் கான்ட்ராக்ட் கொடுத்துட்டான். சோ cannot be enforced னு கொடுத்துட்டான். செம்ம காண்டு எனக்கு. சோ அதனால தான் எப்பவுமே நம்ம क्वेश्चन பேங்க்ல பாத்தீங்கன்னா ரெண்டா எழுதிருப்பேன். ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல வந்து இது சோஷியல், அதனால இதெல்லாம் கிளைம் பண்ண முடியாதுன்ற மாதிரி எழுதிருப்பேன். நோட்னு போட்டு செகண்ட் பேராகிராஃப்ல இது ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க, அதனால இது நேச்சுரல் லவ் அண்ட் அஃபெக்ஷன் வரும், கன்சிடரேஷன் நாட் நெசசரி, அதனால இதை என்ஃபோர்ஸ் பண்ணலான்ற மாதிரி எழுதிருப்பேன். ரெண்டு ஆன்சர் எழுதணும் இந்த क्वेश्चन வந்தா மட்டும். ஏன்னா லூசு பசங்க எது வந்து கீழே கொடுத்துருப்பானே நமக்கு தெரியாது. அந்த மேக்ஸ்ல 100th क्वेश्चन சொன்னீங்களே, ஒருத்தரும் கூட ஆன்சர் வரலன்ட்டு, அந்த மாதிரிதான் என்ன கொடுத்துருப்பாங்கன்னே தெரியாது கீழே. என்னையா வச்சிருக்கீங்க, எப்படியா இந்த ஆன்சர் வந்துச்சு? ஒருத்தர் கூட வரலையே. நம்ம கிளாஸ்ல எவ்வளவு பேர் இருக்காங்க, எப்படி ஒருத்தர் கூட சமமா வரந்திருக்காது? என்னடா ஸ்ரீராம், புரிஞ்சுதா? புரிஞ்சது சார். அந்த 100 சம் ஞாபகம் இருக்கா உனக்கு? அன்னைக்கு வரலையே சார், இண்டெக்ஸ் யாரும் மண்டே பிடிச்சு உட்காந்துருந்தீங்களே சார். அதுல 10க்கு பதிலா 1க்கு பதிலா 10 கொடுத்துட்டாங்க சார். ஓ, பிரிண்டிங் மிஸ்டேக்கா? ஆமா சார். ஓஹோ, அத கண்டுபிடிச்சா போறாவ. ஆப்ஷன் தப்பா, क्वेश्चन தப்பா? क्वेश्चनல ஒரு வேல்யூ தப்பு. ஓஹோ, அடுத்தது யூனிட் நம்பர் 3, essential element for a contract. First, a contract should be out of free consent. Yes or no? Contract should be free consent. There should be identical minds. அதுக்கு என்ன லாட்டின் லாங்குவேஜ்ல? consensus ad idem. Consensus ad idem இருக்கணும். எதுக்கெல்லாம் கன்சென்சஸ் ad idem இருக்கணும்? நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன், பர்சன் டு whom we are dealing with, சப்ஜெக்ட் மேட்டர், இதுலலாம் கன்சென்சஸ் ad idem இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், உனக்கு ஒரு கார் வாங்கணும்னு தோணுது, நான் தான் கார் டீலர். நீ கையை காட்டி ஒரு காரை வந்து எனக்கு இந்த கார் வேணும்னு சொல்ற, நானும் அந்த கார் அவைலபிள் தான் சார் வாங்கிக்கலாம்னு சொல்றேன். ஆனா நீ கையை காட்டின காரும் நான் சொன்ன காரும் வேற வேற கார். அப்போ there is no consensus ad idem on the subject matter. அதே மாதிரி நீ வந்து கார் வாங்கணும்னு நினைச்சால் நானே இல்லை, ஆனா நானும் கார் விற்கிறவன் தான். ஆனா நீ மனசுல ஏதோ நினைச்சிட்டு வர தெரியுமா, அந்த ஆள் நான் கிடையாது. இப்ப இந்த பொண்ணு பார்க்க போகும்போது இப்படிதான் மாறி போவாங்க. இப்ப ரீசெண்டா ஹரிஷ் கல்யாண் படம் கூட வந்துச்சு, வேற ஒரு வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போயிடுவாங்க. என்ன படம் அது? ஓமன பெண்ணே. ஓமன பெண்ணே, கரெக்ட். அக்ஷயா, நீ ஆல்ரவுண்டர் அக்ஷயா நீ. அதே மாதிரி தீபாவளிக்கு போட்டாங்க சார். ஓகே, தீபாவளி அன்னைக்கு நீ படிக்கலையா? அப்போ சார் சாப்பிட்டுட்டா, அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ரெஸ்ட் சார். ஓஹோ, சரி. இப்போ கன்சென்சஸ் ad idem இல்ல அப்படின்னா என்ன ஆகும்? அது நான் ஒரு காரை நினைச்சிட்டு இருக்கேன், நீ ஒரு காரை நினைச்சிட்டு இருக்க, இதுக்கு பேர் என்ன? மிஸ்டேக் சார். இதுக்கு பேர் மிஸ்டேக். when there is no free consent, எந்தெந்த கேஸ்லாம் free consent இருக்காது? coercion. What is coercion? commit or threatening physical torture. ஆமா, threatening, அதாவது ஒரு மசில் ஃபோர்ஸை யூஸ் பண்றது. ஓகே, threatening, detaining of property, detaining of property, detaining of a kid or anything like that. சரி, இப்போ ஸ்ரீராமலிங்கம் சூசைட் பண்ணிப்பேன்னு பயமுறுத்துறான். whether this is coercion? Yes sir. yes sir. சார் coercion இன்னொருத்தர பயமுறுத்துறது தானே சார் coercion. அவனை தானே சார் அவன் சூசைட் பண்ணிப்பேன்னு சொல்லிக்கிறான், அதுக்கு எதுக்கு சார் coercion வரும்?
ஸ்ரீராமலிங்கம். It can be performed by any person, sir. ஆமா, இதுவும் கோயர்ஷன் தான். நீ வந்து குழந்தைய கடத்தி வச்சுட்டு மிரட்டினாலும் கோயர்ஷன் தான். ஓகே, அவனை கொலை பண்ணிடுவான்னு சொன்னாலும் கோயர்ஷன் தான். உன்னையே நீ கொலை பண்ண சொன்னாலும் கோயர்ஷன் தான். coercion is voidable. Voidable என்ன? It is up to the aggrieved party that option of the affected party. Aggrieved party to accept or reject. Okay, accept. If the contract involves coercion, whether it is also punishable under Indian Penal Code? Yes, sir. Sir. Because it is forbidden by law. You are doing an act which is forbidden by law. சட்டத்தோட கண்ல அது தப்பு, அது குற்ற செயல். சூசைட் பண்ணிப்பேன்னு சொல்றவன கூட ஜெயில போடலாம் தெரியுமா? ஏண்டா நானே சூசைட், என் லைஃபே வெறுத்து போய் சூசைட் பண்ணிக்கிறதுக்கு போறேன், என்ன பிடிச்சி ஜெயில ஏண்டா போடுறீங்க? நான் சாவறதுக்கு ரெடி ஆயிட்ட பிடிச்சி என்ன ஜெயில போடுறீங்க? Yes, you are doing an activity which is forbidden by law. சூசைட் பண்ண போனவன் ஒருத்தனை பிடிச்சி ஜெயில போட்டு அவன் வாழ்க்கையை இன்னும் மோசமா எடுத்துட்டான். அவனே வாழ்க்கையை எடுத்துட்டான். அதனாலதான் சூசைட் அளவுக்கு போயிட்டான். இப்ப சூசைட் பண்றதுக்கே அவனுக்கு பயம் அளவுக்கு எடுத்துட்டான். What is undue influence? What is undue influence? Moral pressure. Mental pressures. When dominate the will of when one person is in the position of dominating the will of others or to take unfair advantage over the others, then it is undue influence. For example, a solicitor, advocate can dominate the will of his client. A doctor can dominate the will of the patient. A trustee can dominate the will of the beneficiary. An auditor dominate will of his client. Correct இல்லையா? இந்த இடத்துல who has to proof of burden யார் மேல? The person who got influenced, that he was influenced. Who is having the dominating character, avan dhaan prove பண்ணனும் that he has not enforced the dominance. So கோர்ட்ல கேஸ் போட்டாங்கன்னா, சரி இவன் என்ன மயக்கிட்டான், இவன் வந்து என்ன ஏமாத்திட்டான் அப்படின்னு கேஸ் போட்டாங்கன்னா, அந்த டாமினேட்டிங் பார்ட்டி இருக்கான்ல, அதாவது அந்த ஆள் யாருக்கு பவர் இருக்கோ அவன் ப்ரூவ் பண்ணணும் நான் வந்து டாமினேட் பண்ணலன்ட்டு. சார் ஒருத்தனுக்கு வந்து காசு வேணும், ரொம்ப கஷ்ட நிலைமையில இருக்கான், அவன் போய் பேங்க்ல போய் லோன் கேட்கறான். பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுது, நிறைய இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுது. இஸ் இட் ராங்? Yes, sir. Yes, sir. Very high rate of interest. Whether it is undue influence? Yes, sir. Yes, sir. Yes, sir. Bank takes advantage. ஆமா, bank take the advantage of the situation. இது பேர் என்ன சொல்லுவாங்க? மனசாட்சிக்கு விரோதமான அப்படின்னுவாங்கல்ல, அன்கான்சைன்ஸ்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அன்கான்சியஸ்னபிள்னு சொல்லுவாங்க அத. ஓகே, இந்த மாதிரி எல்லாம் வந்ததுன்னா இது அன்டு இன்ஃப்ளூயன்ஸ்ல கவர் ஆயிடும். பட் நார்மலா நம்ம லோன் வாங்குறோம், அதுக்கான இன்ட்ரெஸ்ட் எல்லாம் அப்படி வராது. இப்போ ஆர்பிஐ ஒரு வட்டி கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த வட்டிக்கும் மேல அவங்க வாங்கினாதான் அது. இப்ப நீயே எடுத்துக்கோ, கிரெடிட் கார்டுக்கு எவ்வளவு வட்டி போடுறாங்க கட்டலன்னா 36% இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க, which is very high. புரிஞ்சுதா இல்லையா? எஸ் ஆர் நோ? கிரெடிட் கார்டு இன்ட்ரெஸ்ட் யாருக்கு சார்? எனக்கு தெரியாது சார், எங்க அப்பா தான் சார் யூஸ் பண்றாரு அப்படின்றீங்களா? கேட்டு பாருங்க உங்க அப்பா கிட்ட. செம்ம காஸ்ட்லி கிரெடிட் கார்டு இன்ட்ரெஸ்ட். கட்டாம கட்டிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, கட்டிட்டாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வராது, கட்டாம விட்டுட்டாதான்.
அந்த டியூ அன்னைக்கு கட்டிடணும். Next. What is the difference between coercion and undue influence? Coercion involves physical force. Undue influence, moral pressure. Coercion is prohibited by law, forbidden by law. Indian Penal Code வந்துரும். Undue influence la it is not forbidden by law. Okay வா? ஒரு குருஜி உன்னை மைக்கி உன் சொத்தை வாங்கிட்டாருன்னா நீ தானே விருப்பப்பட்டு சொத்தை கொடுக்குற. குருஜி உங்க ஆசிரமத்தை இருந்ததுனால தான் எனக்கு நிம்மதியே கிடைச்சது. You know how in Coimbatore, how the big ashram got created? A big industrialist donated so much of crores and lands. That's how ashram is getting created. இல்லனா காசு கொடுத்தா வாங்க முடியாதுச்சா? அதே மாதிரி தான் இந்த சைடுல பீடதி, நித்யானந்த் எல்லாருமே அப்படிதான். அவ்வளோ பெரிய லேண்ட் எப்படி கிடைக்கும்? அவ்வளோ பெரிய லேண்ட் எப்படி வாங்க முடியும் அவங்களால? டொனேஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அந்த டொனேஷன் கொடுத்தவங்கள வீட்டை விட்டு துரத்தியே விட்டுருப்பாங்க. ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் குரூப் ஒன்று இருந்திருக்கும். அந்த குரூப்ல ஒரு லேடி இருந்திருப்பாங்க. அந்த லேடிக்கு மன வருத்தம், மென்டல் ப்ரெஷர் வந்திருக்கும். அவங்களுக்கு இந்த யோகாவால பீஸ் கிடைச்சிருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? நிறைய டொனேஷன் கொடுத்துருப்பாங்க. இது நீ ஒரு ஆங்கிள் பாத்தீங்கன்னா they have dominated the will and got the moneyன்ற மாதிரி இருக்கும். இன்னொரு ஆங்கிள் கொடுத்தவங்களுக்கே ஓகே, உனக்கு என்னடா எரியுது? புரிஞ்சுதா இல்லையா? அவ்வளவுதான், சிம்பிள் இது. So இப்போ it is voidable, but they have not made it void, they made it valid. அது ஆப்ஷன் ஆஃப் தி அக்ரீட் பார்ட்டி தானே. அவன் குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் சமகாண்டா இருக்கும். ஆனா ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா அது அவன் சொத்து, அவன் என்ன பண்ணுவான்? நெக்ஸ்ட், த்ரெட்டன் பண்றதுக்கு எனக்கும் அவனுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஆனா அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ்ல கண்டிப்பா ரிலேஷன்ஷிப் இருக்கணும். இல்லைன்னா நான் எப்படி அவனை வந்து அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்? ஓகே, அவன் நல்லா பெருசா அவன் மனசுல வச்சுக்கணும். அவன் மனசுல எனக்கு ஒரு பெரிய இடம் கொடுத்துருக்கணும். அப்பதான் நான் அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸே பண்ண முடியும். So there should be close relationship here. There need not be having any relationship. இங்க ஸ்ட்ரெயிட்டா தான் நான் அவனை த்ரெட்டன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆளை விட்டு கூட மிரட்டலாம். ஆனா அங்க டைரக்டா அவங்க பண்ணணும். டைரக்ட் இன்வால்வ்மென்ட். fraud என்ன? fraud. What is fraud? Deceiving the other party. Where one person is the other party. Very good. Fraud means deceiving. Deceiving the other party. Example, deceiving not actually தமிழ்ல ஏமாத்துறதுன்னு அர்த்தம். ஏமாத்துறது. Intentional misrepresentation கூட சொல்லலாம். Okay, fraud is also called as intentional misrepresentation. False statement which you believe it to be false but you are telling to others. உனக்கே தெரியும் அது false statement, பட் இருந்தாலும் நீ சொல்ற. Concealment of fact. உனக்கே தெரியும் நீ ஏதோ ஒன்றத்தை மறைக்கிறன்ட்டு. மூணாவது, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு பொருள் விற்கிற, அந்த பொருள் மொக்கன்னு உனக்கே தெரியும், அது பிரேக் பிடிக்காது, அது ஓடாது அப்படின்ட்டு. இருந்தாலும் நீ என்ன பண்ற? அதை மறைச்சு விற்கிற. ஸோ அப்போ அது கன்சீல்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட். ஒருத்தனுக்கு ஆல்ரெடி டைவர்ஸ் ஆயிடுச்சு, அதை அவங்க சொல்லவே இல்லை, ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் மேரேஜ் மாதிரியே சொல்றாங்க, அப்போ அது கன்சீல்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட். கரெக்டா? ஒருத்தனுக்கு ஏதோ டிஃபெக்ட் இருக்குது, காது கேட்காதோ ஏதோ ஒண்ணு, அதை மறைச்சிட்டாங்க. கேட்டா 1000 போய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணி பெரியவங்க சொன்னாங்கன்றாங்க பொய்யால. ஒருத்தனுக்கு சொட்டை,
மண்டையில முடியல, ஆனா விக்கி வச்சு கவர் பண்ணி கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டான். இதெல்லாம் தான் இருக்கும். அடுத்தது ப்ராமிஸ் டன் வித்வுட் இன்டென்ஷன் டு பெர்ஃபார்ம். திஸ் இஸ் ஆல்சோ ஃப்ராட். நம்ப வச்சு ஏமாத்துறது. என்னடா நம்ப வச்சு ஏமாத்துறது? ஆமா, இப்போ நிறைய பேரு நிறைய வட்டி தரேன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும் 3 மாசத்துக்கு மேல வட்டி தர மாட்டோம், எடுத்து ஓடிடுவோம்ட்டு. ப்ராமிஸ் டு பெர்ஃபார்ம் வித்வுட் இன்டென்டிங் டு பெர்ஃபார்ம். They don't have any intention to perform it. That is also fraud. Giving false statement in the prospectus, knowing it to be false. What it is? Fraud. 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 Not disclosing material defect in the property. What it is? Fraud. When there is a duty to speak, but you are not speaking, is equivalent to Fraud. Fraud. Yes. When you have a duty to speak, your silence is equal to speech. See, mere silence is not amounts to acceptance. நான் சொன்னேன், அது வேற. இங்க என்ன சொல்றேன், when you have a duty to speak but you are silent, then it is equivalent to speech. It is equivalent to speech. First சொல்ல equivalent to speech. Okay, இப்போ இந்த ஹார்ஸ், நான் ஒரு ஹார்ஸ் வாங்குறேன். இந்த ஹார்ஸ் ரேஸுக்கு எலிஜிபிளான்னு கேக்குறேன். ரேஸ் ஓடுற, ஏன்னா 2-3 டைப் ஆஃப் ஹார்ஸ் இருக்கும். ரேஸ் ஓடுறதுக்கு எலிஜிபிளான ஹார்ஸ் ஒன்று இருக்கும். ஓகே, ரேஸ்க்குலாம் எலிஜிபிள் கிடையாது. சும்மா ஏரியா உட்காந்து நார்மலா நீங்க போகலாம், இந்த ஷூட்டிங்க்கெல்லாம் போடுறது அது மாதிரி போகலாம். இன்னொரு ஹார்ஸ் ரொம்ப வயசாது, அதுக்குமே எலிஜிபிள் கிடையாது. சும்மா பக்கத்துல நீங்க வச்சு போட்டோ எடுத்துக்கலாம், அவ்வளவுதான். சோ இப்போ நீ கேக்குற இந்த ஹார்ஸ் ரேஸுக்கு எலிஜிபிளான்ட்டு, அவன் எதுவுமே சொல்லல, அமைதியா இருக்கான். இந்த ஹார்ஸ் ரேஸ் ஓடும் தானே அப்படின்னு கேக்குற, அவன் எதுவுமே சொல்லல. அதுக்கப்புறம் நீ வாங்கிட்டு போயிட்ட. இந்த இடத்துல அது ரிட்டையர் ஆன ஹார்ஸ். ஓகே, he has duty to speak but he has not spoken to you, then it is equivalent to speech. நீ கேட்டிருந்தாதான், நீ கேட்கலன்னா பிரச்சனை கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோ, நீ கேட்கலன்னா இது ஃப்ராட்னு சொல்லவே முடியாது. நீ கேட்டுட்டு அவன் பேசாம இருந்தான், சொல்லல அப்படின்னு நீ அசியூம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் ஃப்ராட். அண்டர்ஸ்டுடா? நீ கேட்டுட்ட ஆனா அவன் சொல்லவே இல்லை, கொஞ்ச நாள் டைம் ஆச்சு, முடிஞ்சு போச்சு, டைம் கான்ட்ராக்ட் முடிஞ்சு போச்சு, நீ வாங்கிட்டு போயிட்ட. கேன் யூ ரிட்டர்ன் த ஹார்ஸ் அண்ட் ஆஸ்க் ஹிம் ஆல்சோ த ஹார்ஸோட காசையும் வாங்கிட்டு அதுக்கான டேமேஜஸையும் வாங்க முடியுமா? எஸ், யூ கேன் டூ தட். In case if there is a coercion or fraud or misrepresentation, the agreed party should put forth in the same position in what position he was there before entering into the contract. அதே பொசிஷனுக்கு அவனை கொண்டு வரணும். புரிஞ்சுதா? Understood or not? அவன் உங்களால ஏமாத்தப்பட்டிருக்கான். அப்போ ஏமாறுறதுக்கு முன்னாடி அவன் எந்த பொசிஷன்ல இருந்தான், அவன்கிட்ட எவ்வளவு காசு இருந்துச்சோ அதே இது அவன் திருப்பி வரணும். அடமான வச்ச ப்ராப்பர்ட்டி இன்னொரு தலையில கட்டுறான் ஒருத்தன். அது ஆல்ரெடி அந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு அடமானம் எடுத்து அதை லோனை வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த ப்ராப்பர்ட்டி இன்னொருத்தனுக்கு விற்கிறான். வாங்குறவனுக்கு தெரியாம வாங்கிட்டான். இப்ப என்ன பண்ணணும்? He can cancel this and get the amount refund. Next,
ஒரு ஆளு ஒரு ஃபேக்டரி 300 டன் சுகர் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். ஆனா அந்த ஃபேக்டரி 100 டன் சுகர் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, அவன் அந்த ஃபேக்டரியை காட்டுறான், உள்ள கூட்டு போய் காட்டுறான், அதுன்றான் இதுன்றான், வித்துட்டான். வாங்கினவனு வாங்கிட்டான். இப்போ வாங்கினவன் ப்ரொடியூஸ் பண்ணும்போது தான் தெரியுது அது 100 டன் சுகர் தான் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஃபேக்டரி அப்படின்ட்டு. இப்போ வித்தவன்ட்ட எப்பா இது செல்லுபடியா இந்த கான்ட்ராக்ட், இதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்லுப்பா. என்னடா உறுப்பாய வாய் திறக்க மாட்டேங்க சுந்தரேசா? நோ சார். ரெப்புடியேட் பண்ண முடியுமா முடியாதா? வாங்கினவன் எனக்கு இது வேணாம், இது நீயே வச்சுக்கோ, எனக்கு காசு திருப்பி கொடுத்துன்னு சொல்ல முடியுமா முடியாதா? அவனுக்கு அந்த ரைட்ஸ் இருக்கா இல்லையா? சொல்ல மாட்டான், சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? உன்னதான் உள்ள கூட்டு போய் சுத்தி காட்டினானா? You have all the opportunity to examine. ஆனா கேட்டான்ல சார் 300 டன் சுகர் ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி தான். அவன் கேட்கல, நானா சொல்லிட்டேன் 300 டன் ப்ரொடியூஸ் பண்ணணும் நான் சொன்னேன், கூட்டு போய் காட்டினேன். இப்போ ஒண்ணும் இல்லம்மா, 200 ஸ்கொயர் ஃபீட் ஒரு வீடு, அது 1000 ஸ்கொயர் ஃபீட் நான் சொல்றேன் உங்ககிட்ட. உனக்கு அறிவு வேணா 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடு எப்படி இருக்கும்ட்டு அளந்து பார்க்க வேண்டியதானே? You have all the opportunity to examine. கரெக்டா or not? ஒண்ணும் இல்லம்மா, வாழைப்பா கடைகளை போய் வாழைப்பழம் வாங்குறேன். ஓகே, இன்னைக்கு சாப்பிடுறதுக்குன்னு கேக்குறேன், நல்லா காயா உனக்கு கொடுக்குறாங்க. தொட்டவுடனே தெரிய வேணாமா அது காயின்ட்டு? நீ பார்த்துட்டு வாங்கின்னு வந்துட்டு அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2-3 ஹவர்ஸ் கழிச்சு ஆனா நான் இன்னைக்கு சாப்பிட்றதுக்குன்னு கேட்டேன்னா நான் அவன்கிட்ட கொடுத்தேன்ல. புரிஞ்சுதா இல்லையா? நீ எக்ஸாமின் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தனா இல்லையா? இப்ப சேலா பூஜாக்கள் என்ன சொல்றான்? அதுக்கு எக்ஸெப்ஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மாவு பாக்கெட் வாங்குறோம், நம்ம நாளைக்கு சுடுறது கேட்கிறோம், அப்போ we are believing on his judgment. ஏன்னா மாவு எந்த மாவுன்னு நமக்கே தெரியாது, அவன் ஊத்தி கொடுக்கறது தான். கரெக்டா இல்லையா? நம்ம கேட்போம்ல, இன்னைக்கு சொல்றதுக்கு நாளைக்கு சொல்றதுக்குன்னு கேட்போம்ல மாவு பாக்கெட்டு. அக்ஷயா சொல்லுவா, சார் எங்க ஊர்ல எல்லாம் மாவுல நாங்க வெளில போய் வாங்க மாட்டோம் சார், எங்க வீட்லயே அரைச்சுப்போம் சார். சொல்லி அக்ஷயா, இதெல்லாமா சார் வெளில போய் வாங்குவீங்க நீங்க? So now tell me, can that person repudiate the contract? No sir. No sir. Because he has all the reason to examine it. He has opportunity to examine it. A party know that there is misrepresentation. Okay, but he accepts it with the intention later he can claim a big damages from him. Can you able to understand? A party know that there is a misrepresentation, that there is a defect. வாடா வா என்கிட்டயே வா அப்படின்ட்டு உள்ள அவரை வச்சு அதை அக்செப்ட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் அவன் வந்து அத கேஸ் போடுறான்னு வச்சுக்கோயேன், அப்ப அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. கான்ட்ராக்ட்ல அப்படிலாம் இருக்குது. ஓகே சார், புரியல சார். பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்ப என்னடா? பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்ப பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு இன்ச்னா அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கட்டிட்டாங்க, லேட்டர் டேமேஜ் தான் போத்தவல்ல. அதாவது எதுக்கு சொல்றேன்னா, ஐ நோ இந்த இடத்துல வந்துட்டு நீ இந்த இம்மூவல் ப்ராப்பர்ட்டி பெருசா எடுத்துட்டு வரக்கூடாது, ஏன்னா அதுக்கு வேற ஆக்ட் இருக்குது. ஓகே, a party know, a buyer know that there is a defect. He know that person who is selling doing some misrepresentation, but he accepts it with the view that later he can claim a big damages from you. தெரிஞ்சே accept பண்றான். In this scenario, he cannot repudiate the contract.
அண்டர்ஸ்டுட்? சார் ஏதாச்சும் எக்ஸாம்பிள் சார்? இப்போ ஒரு இப்ப சேல் ஆஃப் குட்ஸ் எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிள். ஒரு காரு கொஞ்சம் ஒரு மாதிரி மக்கரான கார் தான். அந்த மக்கரான காரை நான் நல்ல காரை சொல்லி உனக்கு தலையில கட்டுறேன். நீ அந்த காரை எடுத்துட்டு போய் யூஸ் பண்ணி ஒரே வாரத்துல உனக்கு ப்ராப்ளம் வருது. நீ எடுத்துட்டு வந்து என்கிட்ட காட்டுற, நான் சொல்றேன் சார் இதுக்கான இது சரி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு நான் சொல்றேன். திருப்பி அந்த காரை நீ எடுத்துட்டு போறேன். ஒண்ணு அன்னைக்கே நீ ரெப்புடியேட் பண்ணிடணும் கான்ட்ராக்ட். உனக்கு தான் தெரியுதுல அந்த கார்ல பிரச்சனை இருக்குன்ட்டு, அப்புறம் அக்செப்ட் பண்ற நீ. ஒன்ஸ் அதை நீ அக்செப்ட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டா திருப்பி ப்ராப்ளம் வந்தா நீ ரெப்புடியேட்டே பண்ண முடியாது. அண்டர்ஸ்டுட்? பிளஸ் ஜென்ரலா இந்த மாதிரி செகண்ட் ஹேண்ட் கார்ல கொஞ்சம் மக்கரா இருக்கும்போது அவங்க நெகோஷியேட் பண்ணி ரேட்டை குறைப்பாங்க. ஓகே, அப்போ உனக்கே தெரிஞ்சிச்சு இது கொஞ்சம் மக்கருன்ட்டு, நீ எதுக்காக அதை வாங்குற? நமக்கு ரேட்டு கொஞ்சம் நல்லா படிஞ்சு வருது அப்படின்றது அதெல்லாம் வாங்குற. அதுக்கப்புறம் திருப்பி எப்படி ரெப்ளிகேட் பண்ண முடியும்? அண்டர்ஸ்டுடா? அதே மாதிரி இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கோயேன், இப்போ ஒரு கடையில போய் இந்த ஆஃபர் சேல் போடுவாங்க தெரியுமா? அந்த டைம்ல நீ கூட்ஸ் வாங்கினா எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது, திருப்பி கொடுக்க முடியாது. போட்டுருப்பான் பாத்தியா, இதை திருப்பி கொண்டு. ஏன்னா அவனுக்கு தெரியும் அதுல டிஃபெக்ட் இருக்குன்னு. டிஃபெக்ட் இருக்கிறதுனால தான் நான் கம்மியான விலையில கொடுக்குறேன். அப்போ உனக்கும் தெரியுது தானே இதுல டிஃபெக்ட் இருக்கிறதுனால தான் அவன் கம்மியான விலைக்கு கொடுக்குறான். உனக்கும் அந்த ரிஸ்க் தெரியுது. அவனுக்கு அவனோட ஸ்டாக் கிளியர் பண்ணணும். எல்லாருக்குமே தெரியும் இது. அப்புறம் கொண்டு எப்படி நீ ரீஃபண்ட் கொடுப்ப? உனத்துல ஜிப் இருக்காது, உனத்துல பட்டன் இருக்காது, உனத்துல வந்துட்டு நூல் அப்படியே விட்டுருக்கும், உனத்துல ஓரமா பொத்தல் இருக்கும், உனத்துல ஃபுல்லா கரையா இருக்கும் ஒரு ஏரியால. புரிஞ்சுதா இல்லையா? இதெல்லாம் தெரிஞ்சுதானே நீங்க வாங்குறீங்க. அதனாலதானே அவன் 1000 ரூபாய் பொருளா 450 ரூபாய்க்கு தரான். எவன்டா லூசான்னு அவன் தரது 1000 ரூபாய் பொருள் 450 ரூபாய்க்கு? A student is induced by his teacher. What is his contract? Undue influence. Undue influence. What is his contract? Void. Voidable. எப்படி void போடலாம்? அட பாவிங்களா. Voidable sir. அது அவன் void பண்ணலாம், void பண்ணாமே இருக்கலாம். அது அவன் இஷ்டம். அவன் டீச்சருக்காக ஏதோ பண்றான். What is mistake? Mistake என்ன டைப்ஸ் எல்லாம் இருக்கு? Mistake of law, mistake of fact. Mistake of fact, mistake of law. அதே மாதிரி unilateral mistake, bilateral mistake. If both the parties under mistake, then the contract is bilateral. அதாவது contract void. I don't know it is time barred debt. I don't know that the debt become time barred. சார் ஐநோவா இல்ல ரெண்டு பார்ட்டிக்கும் தெரியாது சார்? ஒரு பார்ட்டிக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோ, இல்லைன்னா ரெண்டு பார்ட்டிக்குமே தெரியாதுன்னு வச்சுக்கோ. அதாவது நம்ம வாங்கி 3 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்றதே மறந்துட்டாங்க. அவங்களுக்கு டைம் பார் டெட்ன்ற கான்செப்ட் தெரியாது. இப்போ உங்க அப்பா வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கோ கடன், அவருக்கு டைம் பார் டெட் கான்செப்ட் தெரியுமா? தெரியாது இல்ல. எவ்வளவு பேருக்கு டைம் பார் டெட் கான்செப்ட் தெரியாது? 3 வருஷத்துக்கு மேல ஆச்சுன்னா வாங்கின கடன் திருப்பி கொடுக்க தேவைன்னு எவ்வளவு பேர் தெரியும்? Now this is dash mistake of fact or mistake of law? Law. This is mistake of law. இப்போ நீ ஒத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோ பே பண்றதுக்கு.
then இது மிஸ்டேக்கு, அதனால இது நான் வந்து இது வாய்டபிள், இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதனால நான் பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியுமா? முடியாது சார். நீ வாய்னது உண்மை. So there is no mistake of fact. குடுக்குறேன்னு சொல்லிட்டா சார், அதனால நீ குடுக்குறேன்னு ஏன் சொன்னா நீ மிஸ்டேக் ஆஃப் லால சொல்லிட்ட, அது நாட் an excuse. அது நான் தெரியாம சொல்லிட்டேன், அது நாட் an excuse. Can you able to understand? So mistake should be mistake of fact and not mistake of law. Mistake should be mistake of fact and not mistake of law. Understood everyone? Bilateral mistake is void. Unilateral mistake is not void. In fact, unilateral mistake is valid. Example. Akshaya is buying a gold jewelry in Dubai. Somebody told in Dubai gold is very cheap. Akshaya went and bought a gold jewelry in Dubai. Samma cheap வாங்கி வந்திருக்கா jewelry. பார்த்தா அவ்வளோ cheap இருக்கு. But later, after 2-3 days only, she understand that gold is 18 karat gold and not 22 karat gold. There is no mistake from the jeweler's angle. Shop side. Because shops are selling only 18 karat gold. They never told they are selling 22 karat gold, but they sold 18 karat gold to you. No. They are very clear that they are selling 18 karat gold. So this is unilateral mistake. So you cannot say shop owner should have informed you, because shop owners know அந்த ஏரியால எல்லாருக்குமே தெரியும் இது 18 karat gold தான் நாங்க விக்கிறோம்னு சொல்லிட்டு. புரிஞ்சுதா சார்? அந்த விவேக் காமெடியில 5 ரூபாய் பிரியாணி சார், காக்கா பிரியாணி. அதான் உன்னி கொஸ்டின் கொறல வரும் உனக்கு. see நீங்க திங்க் பண்ணி நீங்களா நினைச்சிட்டீங்கன்னா அது அவன் எப்படி பொறுப்பாகும், அந்த மாதிரி தான். So mistake should be mistake of fact and not mistake of law, and that fact should be an effective fact or essential fact. Okay, adukaprom it should be bilateral and not unilateral. இப்படி இருந்தா மட்டும்தான் மிஸ்டேக்னால void ஆகி என்ன சொல்ற voidable ஆகி நீ திருப்பி claim பண்ண முடியும். One of the essential element of contract is capacity to contract. What is capacity to contract? Eligibility. Age என்ன majority. அடுத்தது sound mind. Okay, should not disqualified from contracting. Not disqualified from entering into the contract. இந்த மூணு பாயிண்ட் சொல்ல, age, majority, sound mind, not disqualified from entering into the contract. Sir, what is age for a contract? For a valid contract, what should be the age? 18 years. Not less than 18 years. Not less than 18 years. In case guardian is appointed, Nada Sundaresa? 21 years, sir. 21 years. என்னடா யாருமே வாய் திறக்க மாட்டீங்க? டேய், நார்மலா 18 years, guardian appoint பண்ணா 21 years டா. Whether an agreement entered into by the minor is altogether void. Yes, sir. Void ab initio. Void ab initio. Mohiri BB versus Damodas. Dharmadas goes ra. Mohiri BB versus Dharmadas goes. See, we will stop the lesson here now. We will continue tomorrow. ஓகே, நாளைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க சார். அந்த மைனர் கான்ட்ராக்ட் அந்த தேர்டு சாப்டர்ல அந்த மைனர்ல இருந்து எடுக்கணும் சார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. See you. Bye.